ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னா, நம்ம கடந்த வருஷம் அல்ஹுதா ஃபவுண்டேஷன் ட்ரஸ்ட் அப்படிங்கிற ஒரு ட்ரஸ்ட்டை வந்து நம்ம ஏற்படுத்துகிறோம். அந்த ட்ரஸ்ட்டின் வழியாக அல்லாஹ்வுடைய தீனுக்கு தக்குவியத் ஏற்படுத்தக்கூடிய செயல்கள், அது வந்து சில தாவா சென்டர்கள் உருவாக்குறதா இருக்கட்டும், சில தாய்க்களை உருவாக்குறதா இருக்கட்டும், சில புத்தகங்களை மொழிபெயர்க்கிறதா இருக்கட்டும், சிலருக்கு என்னென்ன ஃபெசிலிட்டி செஞ்சு கொடுத்தா அல்லாஹ்வுடைய தீனுக்கு பலம் ஏற்படுத்துமோ அதற்கான வகையில் நம்ம செலவு பண்ணக்கூடிய ஒரு வேலையை வந்து நம்ம இதை செஞ்சிட்ருக்கோம். இது வந்து ஜகாத்துடைய அமௌண்ட்டும் நீங்கள் கொடுக்கலாம். இது வந்து நீங்கள் அல்லாஹ்வுக்கு அழகிய கடன் அப்படிங்கிற அடிப்படையிலையும் கொடுக்கலாம். அல்லாஹ்வுடைய தீனுக்கு எது எல்லாம் வலிமைப்படுத்தக்கூடிய வேலையோ, அல்லாஹ்வுடைய அந்த தக்பீர் ரப் இகாமத்து தீனுக்காக செலவிடப்படும் ஒவ்வொரு பைசாவும் அல்லாஹ்வுக்கு கடன். ஏன்னா இது வந்து ரசூல் செய்ய வேண்டிய வேலை, அது நம்மளை செய்ய சொல்கிறான் அல்லாஹ். அதனால் இதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இன்சார்ஜ் அல்லாஹ் என்ன எடுத்துக்கிறான், இது எனக்காக நீ கொடுத்த கடன்னு சொல்கிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் கொடுத்த காசுக்கு அவனுக்கே நம்ம கடன் கொடுக்கக்கூடிய ஒரு மகத்தான வாய்ப்பு வந்து இந்த பணி. இந்த பணியை வந்து நம்ம செய்கிறோம். இந்த ஒரு பணியை மட்டும்தான் நம்ம செய்கிறோம். அல்லாஹ்வுடைய தீனை சரியான விதத்தில் முஸ்லீம்களுக்கு புரிய வைத்து அதன் மூலமாக அல்லாஹ்வுடைய தீனை வந்து வலுப்படுத்துவது, இந்த ஒரே இலக்குக்காக நாம் வந்து இந்த ஒரு ட்ரஸ்ட் வச்சுருக்கோம். இதுடைய பொருளாதாரம் நிறைய தேவைப்படுது. இப்போ வேலை செய்யத்தான் நமக்கு முதல்ல ஒரு நிலம் மட்டும் வாங்குறதுக்கு, ஒரு பில்டிங் கட்டுறதுக்கான பணி மட்டும் இருந்தால் போதும்னு நினச்சோம். ஆனால் சர்க்கிள் பெருசாக ஆக நிறைய பணம் தேவைப்படுது. நீங்கள் எந்த அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுவீங்களோ அந்த அளவுக்கு நாமளும் வந்து அந்த வேலைகளை வந்து சிறப்பான முறையில் செய்ய முடியும். அதனால் ஒவ்வொருத்தரும் உங்களால் முடிஞ்ச உங்களுடைய பங்களிப்புகளை இன்ஷா அல்லாஹ் நீங்கள் கொடுங்க. அவுஸு பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு நஸ்தஈனுஹு நஸ்தக்ஃபிருஹு நுமினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊஸு பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா. மை யஹ்தில்லாஹு ஃபலா முஸில்ல லஹு வ மை யுضلில்ஹு ஃபலா ஹாதிய லஹு. வ அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அம்மா பஅத். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். ரப்பி ஷ்ரஹ்லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் லிஸானி யஃப்கஹு கௌலி. இன்றைக்கி கிளாஸ் நம்பர் வந்து 156, டேட் வந்து 8 துல்ஹிஜ் 1447, இங்கிலீஷ் டேட் வந்து 24/5/2026 ஞாயிற்றுக்கிழமை. வசனம் வந்து 159, 158 ஒரு வாட்டி அதை ரீட் பண்ணிவிட்டு அங்கேருந்து கண்டினியூ பண்ணுவோம். எனவே அல்லாவின் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள், அவனால் அனுப்பப்பட்ட உம்மி நபி மீதும் நம்பிக்கை கொள்ளுங்கள். அவரோ அல்லாவையும் அவனுடைய வேத வாக்குகளையும் நம்புகின்றார். மேலும் அவரை பின்பற்றுங்கள், அதனால் நீங்கள் நேர்வழி பெறக்கூடும். இப்போ இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்கிறான், அவங்களுக்கு வந்து யூதர்களுக்கு வந்து அவங்களுடைய அந்த வரலாறு அதெல்லாம் சொல்லிவிட்டு, இந்த நபிக்காக தான் நீங்கள் காத்துட்ருந்தீங்க. இந்த நபி, ஏன்னா அந்த நபியுடைய, அதாவது இந்த மனிதனுடைய அந்த பிறப்பின் நோக்கம் இருக்குல்ல, பூமியுடைய இமாமத், பூமியுடைய அந்த இமாமத்தை வந்து அது வந்து உம்மத்தை கொண்டு வேலை வாங்குறது அல்லாஹ் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறான், மூசா அலைஹிஸ்ஸலாம்லேருந்து, கிட்டத்தட்ட சொல்லப்போனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறான். ஸோ உம்மத்து எப்போ இருந்து பில்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்துலேருந்து தான் உம்மத்து வந்து எமர்ஜ் ஆகுது. ஸோ அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி அதோடைய தக்மீல் யார் பண்ணுவா அப்படின்னா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உம்மத்து. ஸோ அதனால் உம்மத்துன்னு குர்ஆன் பேசிச்சுன்னா மொத்தம் 3 தான் உம்மத்து. ஒன்று மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய உம்மத்து, இன்னொன்று ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய உம்மத்து, இன்னொன்று வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்து. அப்போது இந்த 3வது உம்மத்து, இந்த கடைசி உம்மத்தை பற்றி அல்லாஹ் வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தான். ஏன்னா அதோடைய இம்பார்ட்டன்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி. ஏன் அப்படின்னா உலகம் முழுவதும் இந்த உம்மத்துடைய பணி தரப்படுது. இதுக்கு முன்னாடி பனி இஸ்ராயல்களுக்கு ஒரு குறுகிய ஒரு பகுதியில் மட்டும் தரப்பட்டிருந்தது அந்த பணி. அது வந்து எக்ஸ்பேண்ட் ஆகி முழு உலகத்துக்கும் ட்ரான்ஸ்ஃபர் ஆக போகுது. ஸோ அப்போது இவங்களுடைய ஒத்துழைப்பு ரொம்ப தேவை. யாருது? யூதர்களுடைய ஒத்துழைப்பு ரொம்பவும் தேவைப்படுது. யாருக்கு? இந்த குளோபல் உம்மத், அந்த இந்த தக்மீல், இந்த மிஷன் வந்து தக்மீலை கொண்டு வரதுக்கு யூதர்களுடைய ஒத்துழைப்பு ரொம்ப தேவை. ஏன் அப்படின்னா இது ஸ்டார்ட் பண்ணவங்க அவங்க.
அப்போது ஸ்டார்ட் பண்ணவங்க ஒத்துழைப்பு கொடுக்கல அப்படின்னா இந்த வேலை வந்து இன்கம்ப்ளீட்டாகவே தான் இருக்கும். ஏன்னா அப்போ இன்கம்ப்ளீட் எப்படி ஆகும் அப்படின்னா, ஒரே தீனு காபத்துல்லாவிலையும் இருக்கணும், ஒரே தீனு ஜெருசலம்லேயும் இருக்கணும். அப்போ இந்த 2 இடத்துலையும் அந்த தீனு இருந்தால் மட்டும்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதாவது இப்ராஹிம் நபியுடைய அந்த இமாமத் வந்து முழுமையடையும். ஸோ இதில் வந்து அவங்களுடைய ஒத்துழைப்பு இன்றைக்கும் தேவை. அதனால தான் அல்லாஹ் அவங்கள விட்டு வச்சுருக்கான். அவங்கள விட்டு வச்சுருக்கிறதுக்கு ஒன் ஆஃப் த ரீசனில் இதுவும் ஒன்று பனிஷ்மெண்ட்டு, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல அவங்களுக்கு அல்லாஹ் கொடுத்த வாக்குறுதிப்படி இவங்க அந்த மிஷனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும். அதனால தான் அல்லாஹ் வந்து அந்த முன்னறிவிப்புகளை சொல்கிறான். இவர் ஒன்றும் புதுசு கிடையாது, இவரை ஃபாலோ பண்ணுறது நீங்கள் தௌராத்தை ஃபாலோ பண்ணுறது சமம். ஏன்? தௌராத்தில் தான் இவரை பற்றி சொல்லப்பட்டிருக்கு, இஞ்சிலையும் இவரை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. ஸோ தௌராத்தில் சொல்லப்பட்ட ஒரு மனிதரை ஃபாலோ பண்ணுறதுல உங்களுக்கு ஏதாவது அப்ஜெக்ஷன் இருக்கலாமா? இருக்கக்கூடாது. இஞ்சியில் இருக்கிற ஒரு மனிதரை ஃபாலோ பண்ணுறதுல ஏதாவது அப்ஜெக்ஷன் கிறிஸ்தவர்களுக்கு இருக்கலாமா? இருக்கக்கூடாது. ஸோ அதனால் அல்லாஹ் வந்து ஒட்டுமொத்தமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஃபாலோ பண்ணுங்கன்னு ரசூலா வாயிலையும் சொல்ல வைக்கிறான். அவங்களும் இன்வைட் பண்ணுறாங்க, வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எனவே இப்போ அல்லாவும் என்ன பண்ணுறான், இங்கே வந்து ஃபைனல் சர்டிஃபிகேஷன் வந்து இங்கே அல்லாஹ் கொடுக்குறான். எனவே அல்லாவின் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். நீங்கள் அல்லாவை நம்புங்க. அல்லாவை நம்புறதுன்னா என்ன அர்த்தம்? வெறும் அல்லாவை நம்புறதுன்னு கிடையாது. அல்லாவை நம்புவதன் அளவுகோல் என்ன, அதை அல்லாஹ் சொல்கிறான். என்ன சொல்கிறான்? அவனால் அனுப்பப்பட்ட உம்மி நபி மீதும் நம்பிக்கை கொள்ளுங்கள். அப்போது நீங்கள் அல்லாவை நம்புறது உண்மையாக இருந்தால் அவனால் அனுப்பப்பட்ட இந்த உம்மி நபி மீது நீங்கள் நம்பிக்கை கொண்டே ஆக வேண்டும். இன்றைக்கி யாரெல்லாம் பூமியில் இருக்கானோ, யாரெல்லாம் அல்லாவை நம்புறதா கிளைம் பண்ணுறானோ, அவன் மேலே கம்பல்சரி அவன் மேலே இருக்கக்கூடிய கண்டிஷன் என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ்வுடைய ரசூல் என்று நம்பணும். வெறும் அல்லாவை நம்புறதுங்கிறது அது வந்து ஒரு என்ன சொல்கிறது, அது ஒன்றுமே கிடையாது. அல்லாவை நம்புறதுன்னா என்ன? எப்படி நம்புறது? அல்லாஹ் அர்ஷில் இருக்கான், நாம் எப்படி இங்கே நம்ப முடியும்? நபி சோர்ஸ் இல்லாமல் நம்பவே முடியாது. அப்போ இது வந்து மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். அதனால் நபி விஷயங்கிறது ரொம்ப சென்சிட்டிவான. அதனால தான் ஷக்கீல் பின் ஹனீஃப் மேட்டரில் நம்ம சொல்லியிருந்தோம்ல, நபியை வந்து டச் பண்ணுறதுங்கிற பெரிய விஷயம். ஒரு நபி புதுசாக நீங்கள் நம்புறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அவருக்கு வழி வராதுங்க, அவருக்கு இது வராதுங்க, அது வராதுங்கலாம் இல்லை. நபின்னு வந்துச்சுன்னா நீங்கள் வந்து உம்மத்தே மாறிடுவீங்க. அப்போது இப்போ இந்த அதனால தான் முஸ்லீம்கள் என்ன பண்ணி வச்சுருக்காங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நம்புவது மட்டும் இங்கே வந்து நீங்கள் ஒரு முஸ்லீம்ங்கிறதுக்கு போதுமான சான்று கிடையாது. ரசூலுல்லாஹ்வுக்கு அப்புறம் இன்னொரு நபி இல்லை அப்படிங்கிறதும் நீங்கள் நம்பணும். அவர் காத்தமுன் நபின்னு நம்பணும். இது வந்து மஸ்ட் ஆக்கி வச்சுருக்காங்க. அதனால தான் காதியானிகள் காத்தமுன் நபிங்கிறத நம்புறதில்ல. அதனால் அவங்கள இஸ்லாத்தை விட்டு அவங்க விலக்கி வச்சுருக்காங்க. அது வந்து வேலிடு. அதாவது நம்ம சும்மா இந்த டிஎன்டிஜை வந்து சுன்னத் ஜமாத்துக்கு கொடுக்குற ஃபத்வா மாதிரி இது மாதிரியான ஃபத்வாக்கள் ஒரு ஃபத்வா அது கிடையாது காதியானிகள் விஷயத்தில். அது அல்லாஹ் சொல்லிப்போது சொல்கிறான். அடுத்தது அல்லாஹ்வை நம்புவதோடைய அந்த கண்டிஷன்ஸ் என்ன? அவரோ அல்லாஹ்வையும் அவனுடைய வேத வாக்குகளையும் நம்புகிறார். இந்த உம்மி நபி எப்படிப்பட்டவர்? அவர் சொந்தமாக அவர்னால் எதுவுமே எழுதவோ படிக்கவோ அல்லது வேற ஒரு ஃபிலாசபியை படிக்கவோ செய்பவர் கிடையாது. அவர் கண்டுபிடிச்ச எந்த ஒரு தத்துவமும், எந்த ஒரு கோட்பாடும், எந்த ஒரு கொள்கைகளும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லான்ச் செய்தது, அவர் சிந்தித்தது கிடையாது. அவரே ஒரு உம்மி. அவரே வந்து படிக்க தெரியாதவர், எழுத படிக்க தெரியாதவர். மற்ற புக்ஸு வந்து மற்ற ஃபிலாசபரை வந்து அவங்க படிக்கலை. அவர் வந்து என்ன பண்ணுறாரு? அப்போ அவர் ஒன்று சொல்கிறாரு, பெரிய பெரிய விஷயம் பேசுகிறாரு. அப்போ என்ன விஷயம், எதை வச்சு பேசுகிறாரு? அவனுடைய வேத வாக்குகளை நம்புகிறார். அல்லாஹ்வையும் அவனுடைய வேத வாக்குகளையும் அவர் நம்புகிறார். அப்போ அவருக்கு அறிவிக்கப்படுது. இதுதான் பைபிளும் சொல்லுது. என்ன சொல்லுவார்? அவர் தானாக சுயமாக கூறாமல் தமக்கு அறிவிக்கப்படுவதை அவர் வந்து கூறுவார். இது வந்து பைபிள் வந்து பேசுது. ஸோ இது ஒரு முக்கியமான சிஃபத்து. இது சாதாரண சிஃபத்தும் கிடையாது. அப்போ இது ஒரு விஷயம். அதுக்கப்புறம் மேலும் அவரை பின்பற்றுங்கள். அடுத்தது என்ன? இங்கே பாருங்கள், வெறும் குரானை ஃபாலோ பண்ணுறதில்ல. அடுத்து என்ன? நீங்கள் அல்லாஹ்வை நம்புறதா இருந்தால், உண்மையிலே நீங்கள் மறுமையில் அல்லாஹ்வை சந்திக்கணும், அவங்ககிட்ட வந்து உங்களுக்கு வந்து தீர்ப்பு கிடைக்கணும்னு நம்புறதா இருந்தால் அவருடைய வேத வாக்குகளை நம்புங்க. நம்பிட்டு அவரை ஃபாலோ பண்ணுங்க. எதுக்கு ஃபாலோ பண்ணுறது? அந்த வேத வாக்குகளை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுவதுங்கிறது அவர் செஞ்சு காட்டுவார்.
அப்போ அவர்கிட்ட கொள்கைகள் மட்டும் எடுத்துக்க வேண்டியது. இப்போ இன்றைக்கி முஸ்லீம்கள் என்ன பண்ணுறாங்க? நான் தான் சொன்னேன்ல, கோட்பாடு இருக்குது, கொள்கை இருக்குதுன்னு சொன்னேன். இஸ்லாமிய கோட்பாடுகள்ங்கிறது என்ன? அது வந்து பெரிய, அது வந்து டார்கெட்ஸ். கோட்பாடுங்கிறது டார்கெட்ஸு. வறுமையை ஒழிப்பது, இது வந்து ஒரு கோட்பாடு. வறுமை எப்படி ஒழிக்க போகிறீங்க? ஏழைங்களுக்கெல்லாம் டேக்ஸ் அதிகப்படுத்தி அவனெல்லாம் சூசைட் பண்ண வச்சு, ஏழை இல்லைன்னா வறுமை இருக்காது இல்லை? இது ஒரு ரூட் இருக்குது. இப்படி வறுமை ஒழிக்கிறதா, அல்லது பணக்காரன்ட்ட டேக்ஸ் வசூல் பண்ணி இவனுக்கு கொடுத்து இவனை தரம் உயர்த்தி வறுமை ஒழிக்கிறதா? குடிசைகளை ஒழிப்பது, இது ஒரு கோட்பாடு, இது ஒரு டார்கெட்டு. எந்த கொள்கையில் போய் ஒழிக்க போகிறீங்க குடிசையை? எல்லா குடிசையும் கொளுத்தி விட்டால் குடிசை இருக்காது. இது வந்து ஒரு கொள்கை. இந்த பிரின்சிபலில் போய் குடிசையை ஒழிக்க போகிறீங்களா? இல்லை பக்கத்துலேயே அவங்களுக்கு ஒரு பில்டிங் கட்டி கொடுத்துட்டு அந்த குடிசையை அவங்களே காலி பண்ண வைக்க போகிறீங்களா? இப்போ நம்ம டெம்பரரியாக ஒரு பில்டிங் கட்டுறதுக்கு பக்கத்தில் ஒரு குடிசை போடுறோம், சிமெண்ட் வைக்கிறதுக்கு எல்லாம் வைக்கிறதுக்கு. பக்கத்தில் பில்டிங் கட்டினோன்னே என்ன பண்ணிடுறோம்? அந்த குடிசையை தூக்கிடுறோம். டெம்பரரி பில்டிங்கு பர்மனன்ட் பில்டிங்க்கு நம்ம ஷிஃப்ட் ஆகிடும். அது மாதிரி. ஸோ அப்போ ரசூல்லா குர்ஆன் என்ன சொல்லுது? நீதி நிலைநாட்டுங்கள். ஓகே, எடுத்தாச்சு. நன்மை செய்யுங்கள். ஓகே, எடுத்தாச்சு. நன்மை ஏவுங்கள். எடுத்தாச்சு. அமலு சாலிஹாத் எடுத்தாச்சு. தீமை தடுங்கள். எடுத்தாச்சு. எப்படி தடுக்கிறது? கம்யூனிஸ்டுகளுடைய பாதையில் நன்மை ஏவுறது. தீமை தடுக்கிறது எப்படி தடுக்கிறது? கம்யூனிஸ்டுகளுடைய பாதையில் தீமை தடுக்கிறது. அல்லது மாவோயிஸ்டுகளுடைய பாதையில் தீமை தடுக்கிறது. ஆயுதம் ஏந்தி தீமை தடுக்கிறது. ஒருத்தன் இந்த பாதையில் தேர்வு பண்ணுறான், ஒருத்தன் இந்த பாதையை தேர்வு பண்ணுறான். இல்லது என்ன? ஜனநாயக பாதையில் நன்மை ஏவி தீமை தடுக்க போகிறோம். எலக்ட்ரல் பாலிட்டிக்ஸில் வந்து நாங்கள் என்ன பண்ண போகிறோம்? நன்மையை வந்து ஏவ போகிறோம், தீமையை தடுக்க போகிறோம். நன்மை ஏவுறதுக்கும் தீமை தடுக்கிறதுக்கும் வச்சிருக்கிற அளவுகோல் இதை விட கேவலமானது. நன்மை ஏவுறதுன்னா என்னப்பா அப்படின்னு கேட்டோம்னா என்ன சொல்லுவாங்க? முஸ்லீம்களுக்கு நல்லது செய்வது. எது? நன்மை ஏவுவது. எதையோ தான் இனத்துக்கு நலம் நாடுவது, இது நன்மை ஏவுவது. தீமை தடுப்பது என்ன? தான் இனத்துக்கு ஒரு தீங்கு வராமல் தடுப்பது. என்ன அழகான புரிதல்! என்னப்பா ஆதாரம்? குர்ஆனுங்க. அதனால் ஒவ்வொருத்தரும் துவா கேட்ட எங்கள் கூட ஜாயின் பண்ணிக்கிங்க. நன்மை ஏவரும், தீமை தடுக்கு. அது இல்லை மேட்ரு. அதுதான் எல்லாம் சொல்கிறோம். அவரை பின்பற்றுங்கள். பின்பற்றுறதுன்னு என்ன? இத்திபான பின்பற்றுறதுன்னு எப்படி தெரியுமா? ஒருத்தரை வந்து இமிட்டேட் பண்ணுறது. அவர் தலையை சொரிஞ்சால் நம்மளும் சொரியணும், அவர் எச்சு துப்புனா நம்மளும் துப்பணும். ஏன் எதுக்குன்னெலாம் பார்க்கக்கூடாது. புரியுதா? இப்படி இத்திபா. புரியுதா? இதுதான் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள வந்து ஃபாலோ பண்ண. இதுதான் அல்லாஹ் குர்ஆன்லேயும் சொல்கிறான். ரசூல்லா வந்து ரெண்டும் சொல்கிறான். அத்தியுல்லா, இத்தாத்துன்னு சொல்கிறான், இத்திபான்னு சொல்கிறான். இத்தாத்துக்கு வேறு மீனிங்கு, இத்திபாவுக்கு வேறு மீனிங். இத்திபாங்கிறது இது ஃபுட் பிரிண்ட்ஸு. நடந்த அந்த பாதையில் போகிறதில்ல. அவருடைய அந்த 5 விரல்கள் எங்கே பதிஞ்சிருக்கோ அந்த இடத்துல கட்டை விரல் இடத்துல கட்டை விரல், நடுவிரல் இடத்துல நடுவிரல், சுண்டு விரல் இடத்துல சுண்டு விரல் மாற்றாமல் அப்படியே நடந்து போடும். இதுதான் வழி தவறா விடாமல் செய்யும். அல்லதுனா வேதத்தை யூதர்களும் நம்புகிறாங்க, நம்பத்தான் செய்கிறாங்க. அல்லாவையும் நம்புகிறாங்க, அல்லாவுடைய ரசூல்மார்களையும் நம்புகிறாங்க, ரசூல்லாவை தவிர, ஈசா நபியை தவிர. புரியுதா? ஆனால் அவங்க நேர்வழி. அதனால் அல்லாஹ் சொல்கிறான், அதனால் நீங்கள் நேர்வழி பெறக்கூடும். அப்போ நேர்வழி பெறறதுக்கு வேதம் மட்டும் பத்தாது, நபியின் மீது கலிமா சொல்வது மட்டும் பத்தாது, அல்லாவின் மீது கலிமா சொல்வது மட்டும் பத்தாது. அவரை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபாலோ பண்ணணும். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக மட்டும்தான் ஃபாலோ பண்ணணும். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பும் லாஸ்ட்டு ஸ்டெப்பும் போட்டு மிங்கிள் பண்ணிட்டீங்கன்னா அதுவும் நீ ஃபாலோ பண்ணலேன்னு அர்த்தம். புரியுதா? ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, லாஸ்ட்டு ஸ்டெப்பு, ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. இப்போ பிரியாணி செய்கிறோம், ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன? அடுப்பத்தை வைக்கணும், இது பண்ணணும். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ரெண்டாக ஃபாலோ பண்ணாமல் இவங்க என்ன பண்ணாங்க? தேக்ஸா வைக்கவே இல்லை, நெருப்பு மட்டும் மொத்த வச்சிட்டான். எடுத்து வெங்காயம் போடுறான், எதில்? நெருப்பில். தயிரை ஊற்றுறான், தக்காளி ஊற்றுறான், எல்லாம் ஊற்றுறான். அடுப்பே அணைஞ்சு போச்சு. வந்து கேட்டால் என்னங்கிறான்? ஆமாங்க, செய்முறை எல்லாத்தையும் பின்பற்றுனேன். அடே தேக்ஸா வச்சியடா. நீங்கள் அதெல்லாம் பார்க்காதீங்க, என்னோடய எஃபர்ட்டை பாருங்கள். எத்தனை வெங்காயம் அறுத்தள்ளி இருக்கும், எத்தனை பச்சை மிளகாய் நறுக்கி இருக்கும், எத்தனை ஆடு வந்து அறுத்து நைட்டெல்லாம் கண் முழிச்சு
இந்த பிரியாணிக்காக 5000 கிலோ பிரியாணி நாங்கள் வந்து 200 கோடி பேருக்காக தயார் பண்ணியிருக்கோம். என்ன 5 டன்னா 5 மெட்ரிக் டன்னு இந்த மாதிரி வச்சுக்கோ, சமுதாயத்துக்கே பிரியாணி கிண்டியிருக்கோம் இன்றைக்கி. என்ன ஒட்டு மொத்தமாக இவ்வளோ பெரிய மாஸ் ப்ரொடக்ஷன் பண்ணி வச்சுருக்கோம். எத்தனை பேர் களிமா சொல்ல வச்சுருக்கோம். ரைட்டு, களிமா சொல்ல வச்சிங்க. ரசூல்லாவை பின்பற்றுவதற்கு என்ன தயார், அவங்க மனநிலையை நீங்கள் தயார் பண்ணி வச்சுருக்கீங்க. சும்மா முகமது ரசூல்லா முகமது ரசூல்லா முகமது ரசூல் இப்படி சொன்னால் ஆயிருமா? அப்போது புரியுதா பிரச்சனை என்னன்ட்டு? முஸ்லீம்கள் குரானில் இருக்கக்கூடிய கோட்பாடுகளை எடுத்துக்கிறாங்க, ஆனால் அவங்க பின்பற்றுவது என்ன பண்ணுறாங்க, அவங்க வழியில் அவங்க மெத்தடில் அதை செய்கிறாங்க. செய்முறை என்ன இருக்குது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய செய்முறை கிடையாது. ரசூலுல்லாஹ்வுடைய செய்முறை என்ன? சிம்பிள். குரான்லே அல்லாஹ் 3 இடத்துலையோ 4 இடத்துலையோ வருது. யத்லு அலைஹிம் ஆயாத்திஹிம், அல்லாஹ்வுடைய வசனங்களை ஓதி காட்டுவது. வயுஸக்கிஹிம், அவர்களுடைய ஐடியாலஜிகள் அவருடைய அந்த செயல்கள் எல்லாத்தையுமே அதை கொண்டு குரானை கொண்டே தூய்மைப்படுத்துவது. வயு அல்லிமுல் கிதாப், குரானை கொண்டே அவர்களை வந்து ஒரு கிதாபை பின்பற்ற வைப்பது. என்ன வல் ஹிக்மா, குரானை கொண்டே ஹிக்மத்தை கற்றுக் கொடுப்பது. இதுதான் ரசூல்லா செஞ்ச 4 ப்ராசஸ். இனி குரான் தப்சீர் மூலமாக தஸ்கியா நடைபெறக்கூடிய ஜமாத்துகள் யார்? தப்லீக் ஜமாத்தா? எல்லாம் அரபி, ஒன்று அரபியில் ஓதுவோம், இல்லைன்னா தமிழில் ஓதுவோம். டீப் டிக்கிங் யாரும் பண்ண மாட்டாங்க. டீப் டிக்கிங்கு யாருமே பண்ண மாட்டாங்க. ஒவ்வொரு ஸ்டெப்பை பார்க்கணும். ரசூல்லா அந்த வசனங்களில், அதாவது ரசூல்லாவுடைய வாழ்க்கை பார்க்கணும். ரெண்டையும் மெர்ஜு பண்ணணும். குரானையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையையும் நீங்கள் என்ன பண்ணணும்? மெர்ஜு பண்ணணும். இது மெர்ஜு பண்ணிங்கன்னா இந்த இது ஓப்பன் ஆகும். எது? இந்த கோடு என்ன சொல்கிறது, இந்த இது வந்து டீகோட். இப்போ இதில் இந்த ஆயத்தில் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? மேலும் அவரை பின்பற்றுங்கள், அதனால் நீங்கள் நேர்வழி பெறக்கூடும். இதில் இன்னொரு கவனிக்க வேண்டிய பாயிண்ட்டும் இருக்குது. என்ன? ரசூலுல்லாஹ் ஏன் அல்லாஹ் ஃபாலோ பண்ண சொல்கிறான்? அவருக்கு வசனங்கள் மட்டும் இறக்கப்படுவது கிடையாது. அவர் போகிறார்ல ஃபுட் பிரிண்ட்டு, அதுவும் சேர்த்து தான் இறக்கப்படுது. அது அவர் சொல்ல மாட்டார், செஞ்சு காட்டுவார். அவர் ரசூலுல்லாஹ்வுடைய மன்ஹஜ் எங்கேயும் பேச மாட்டாங்க. நான் வந்து லெவல் 1 இது வச்சுருக்கேன், லெவல் 2 இது வச்சுருக்கேன், லெவல் 3 இது வச்சுருக்கேன், லெவல் 4 இது வச்சுருக்கேன், பேச மாட்டாங்க. நம்ம தான் பார்க்கணும். ஃபஸ்ட்டு வருஷம் என்ன பண்ணாங்க, 2வது வருஷம் என்ன பண்ணாங்க, 3வது வருஷம் என்ன பண்ணாங்க. இந்த டீட்டெயில் நமக்கு எங்கே கிடைக்கும்? சீரத்தில் கிடைக்கும். சீரத்தை நம்ம என்னவா பண்ணி வச்சுருக்கோம்? வரலாறு. அதில் அறிவிப்பாளர் தொடர் பிரச்சனை இருக்குது, அது இருக்குது. நான் தான் சொல்கிறேன்ல, சிம்பிள் சொல்யூஷன் என்ன? எல்லா வரலாற்று நூலும் எடுங்க, எல்லாத்துலேயுமே இருக்கக்கூடிய காமனான விஷயங்களை மட்டும் வச்சு ஒரு வரலாற்று நூல், ஒரு சீரத்தை எடுங்க, வேலை முடிஞ்சுது. எல்லாரும் ஒத்துக்கொண்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த வரலாற்று நிகழ்வுகள், இதை வச்சுட்டு ஒரு வரலாற்று நூல் எழுதுங்க, வேலை முடிஞ்சது. சிம்பிள். அதுதான் கர்பலாவில் நம்ம பண்ணிடுறோம். கர்பலா தொடர் நம்ம அதை என்ன சொல்ல வரோம்? இதுதான் சொல்லுவோம். அது நீங்கள் மறுக்கவே முடியாது. அதில் எந்த சம்பவத்தை நீங்கள் பொய்ன்னு சொல்லு. அப்போது அல்லாஹ் சொல்கிறான், சத்தியத்தின் அடிப்படையில் வழிகாட்டி அதற்கேற்பவே நீதி செலுத்தக்கூடிய ஒரு பிரிவினர் மூசாவுடைய சமுதாயத்தாரில் இருந்தனர். அல்லாஹ் என்ன சொல்கிறான்? என்னதான் இவங்களில் கெட்டவங்க இருந்தாலும் ஒரு கூட்டம் இருந்தது. எப்படிப்பட்ட கூட்டம்? சத்தியத்தின் அடிப்படையில் வழிகாட்டக்கூடிய ஒரு கூட்டம், அதற்கேற்பவே நீதி செலுத்தக்கூடிய ஒரு கூட்டம் மூசா நபியுடைய சமுதாயத்தில் இருந்தாங்க. இவங்க தான் எல்லா காலகட்டத்திலையும் அந்த பனி இஸ்ராயல்கள் மத்தியில் ஏற்பட்ட அந்த தீமைகளை அவங்க என்ன பண்ணாங்க? அவங்க எல்லாத்தையுமே அவங்க வந்து சரி பண்ணிகிட்டே இருந்தாங்க. அப்போ இந்த இடத்துல எல்லாம் சொல்கிறேன் பாருங்கள், ஒரு கவுமிலிருந்து ஒரு உம்மத்து இருந்துச்சு அப்படிங்க. மூசாவுடைய ஒரு பிரிவினர் மூசாவுடைய சமுதாயத்தாரில் இருந்தனர். ஒமின் ஹவுமின் மூசா உம்மத்துன் யஹ்தூன் பில் ஹக். அதாவது கவுமிலிருந்து ஒரு உம்மத்து வந்து இருந்துச்சு. அல்லாஹ் வந்து என்னதான் அவங்க சொற்ப எண்ணிக்கையில் இருந்தாலும் அவங்கள தான் உம்மத்துங்கிறான். ஃபாலோ பண்ணாதவங்கள பார்த்து என்ன சொல்கிறான்? கௌம். அதனால தான் இப்போ இன்றைக்கி முஸ்லீம்கள் யாருக்காக வேலை செய்கிறாங்க? கவுமுக்காக வேலை செய்கிறாங்க. கௌமியத், இன உணர்வு, இது இனத்துக்காக வேலை செய்வது. இதுக்கு முன்னாடி நிறைய இடத்துல நான் சொல்லியிருப்பேன், 4 வச்சு கௌம் வந்து உருவாகுது. ஆனால் நம்ம வந்து
கொள்கையின் அடிப்படையால் உருவாக்கப்பட்டவங்க. கொள்கையில் உருவாகிறவங்க யார்? அவங்க ஹவும் கிடையாது, அவங்க வந்து உம்மத். அவங்களுடைய பேர் உம்மத்து. அப்போது இவங்களை வந்து அல்லாஹ் என்ன சொல்கிறான், இந்த சமூகத்தில் சீர்திருத்தம் பண்ணாங்கள்ல, அவங்கள பார்த்து தான் அல்லாஹ் என்ன சொல்கிறான், உம்மத்துங்கிறான். அந்த சொற்ப கூட்டம் தான், ஆனால் அவங்க இருந்துக்கிட்டே இருந்தாங்க சத்தியத்தின் அடிப்படையில். அப்போ அந்த கூட்டம் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துலேயும் இருந்துச்சு. அதனால தான் ரசூல்லா வந்த உடனே அவரை உண்மைப்படுத்தக்கூடிய பனி இஸ்ராயல்கள் இருந்தாங்க. இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டு அப்துல்லா இப்னு சலாம் மாதிரியான யூத சஹாபாக்கள், அவங்க யூதர்களாக இருந்தவங்க, அவங்க வந்து இஸ்லாத்தை வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள ஏற்றுக்கிட்டாங்க. அதே மாதிரி அந்த வரக்கா பின் நௌஃபல்ங்கிறவர், அவர் வந்து கிறிஸ்தவராக இருந்தார். அவரும் வந்து பார்த்திங்கன்னா அவரு அரபு தான், ஆனாலும் அவரும் வந்து ரசூல்லாவை ஏற்றுக்கொண்டவராக இருந்தார். ஸோ இப்போ இதிலிருந்து நாமளும் என்ன புரிஞ்சிக்க வேண்டியது இருக்குன்னா, நம்ம சமுதாயம் எப்படி போயிட்டுருக்கு அதெல்லாம் பார்க்கக்கூடாது. நமக்கு சொல்லப்பட்ட, நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை, சத்தியத்தை, நீதியை நம்ம என்ன பண்ணணும், நம்முடைய உம்மத் மத்தியில் சொல்லிகிட்டே இருக்கணும். இது இந்த ப்ராசஸ் நடக்கிற வரைக்கும் அந்த சமுதாயம் மேலே, அந்த உம்மத் மேலே என்ன வராது, அஸாபு வராது. என்றைக்கு இந்த ப்ராசஸ் நிறுத்தப்படுதோ, இந்த ப்ராசஸ் அல்லாஹ்வுடைய கிருபையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் தொடங்கி இன்னி வரைக்கும் அது நிற்கவே இல்லை. சின்ன வால்யூமில் செஞ்சிட்டே தான் இருந்தாங்க. ஒரு கட்டத்தில் கர்பலாவில் அவங்களும் அதை தான் செஞ்சாங்க. ஒவ்வொரு கட்டத்துலேயும் ஒவ்வொரு வரலாற்றில் ஒவ்வொரு பகுதியிலையும் அந்தந்த ரோல் வந்து அவங்க ப்ளே பண்ணிகிட்டே இருந்தாங்க. அப்போ அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், மேலும் நாம் சமூகத்தை 12 குலங்களாக பிரித்தோம், ஒவ்வொன்றையும் தனிப்பெரும் சமுதாயங்களாக அமைத்தோம். மேலும் மூசாவிடம் அவருடைய சமுதாயத்தார் தண்ணீர் வேண்டிய போது, இன்ன பாறையை உமது கைத்தடியை கொண்டு அடியும் என்று அவருக்கு அறிவித்தோம். அப்பாறையிலிருந்து உடனே 12 ஊற்றுக்கள் பொங்கின. ஒவ்வொரு குழுவினரும் தங்கள் தண்ணீர் பருகும் இடத்தை நன்கு அறிந்து கொண்டார்கள். மேலும் நாம் அவர்கள் மீது மேகத்தை நிழலிடச் செய்தோம். மேலும் அவர்களுக்கு மன்னுவும் சல்வாவும் இறக்கி வைத்தோம். நாம் உங்களுக்கு அளித்த தூய்மையான பொருட்களை புசியுங்கள் என்று கூறினோம். ஆனால் அவர்கள் இதன் பின்னரும் தீய செயல்களை மேற்கொண்டதனால் நமக்கு அநீதி இழைத்து விடவில்லை, மாறாக தங்களுக்கு தாங்களே அநீதி இழைத்து கொண்டிருந்தனர். அப்போ இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்கிறான், பனி இஸ்ராயல்களுடைய ஒரு செயலை அல்லாஹ் வந்து மறுபடியும் இப்போது பட்டியல் போகிறான். இப்போ இவ்வளோ நேரம் வந்து மேலோட்டமாக ஒரு விஷயங்கள், அதாவது மேக்ரோ லெவலில் அல்லாஹ் பேசிட்டு, அதாவது பெரிய பெரிய விஷயங்களை, மொத்த உபதேசங்களையும் உள்ளடக்கி இதை பேசிகிட்டு இருந்தான். இப்போ ஸ்பெசிஃபிக்காக ஒரு சம்பவத்தை வந்து அல்லாஹ் கவனித்து சொல்கிறான். இப்போ இந்த சம்பவத்தை அல்லாஹ் இந்த இடத்துல கொண்டு வரான். ஏன் கொண்டு வரான்? இதுக்கு ரீசன் இருக்கு. போயிட்டுருக்கிற ரிதம் பார்த்திங்கன்னா, அல்லாஹ் இந்த நபியை ஃபாலோ பண்ணுங்கள், இது பண்ணுங்கன்றிருக்கு. இப்போ திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா கல்லில் அடித்தார், தண்ணி வந்துச்சு, இதுதான் சொல்கிறோம்ல. குரான் வந்து அப்படியே படிச்சுட்டு போனால் ஒன்றும் கிடையாது. இதை வந்து நிறுத்தி நிதானமாக ஏன் இந்த இடத்துல எல்லாம் கொண்டு வரும், காரணம் இல்லாமல் திடீர்னு வந்து தண்ணியை கொடுத்தான், அந்த மேகம் வந்துச்சு, மண் வந்துச்சு, சலவை வந்துச்சு. இது என்ன, இது திடீர்னு வந்து சப்ஜெக்ட் வந்து டைவர்ட் ஆகிடுச்சு பாரு, புரியுதா? முன்னறிப்புகள் பற்றி பேசிகிட்டு இருக்கு சப்ஜெக்டு. இப்போ திடீர்னு டைவர்ட் ஆகி வேற ஒரு சப்ஜெக்ட்டுக்கு ரூட் எடுத்து போயிடுச்சு. இதுதான் குரானில் வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும், இதை வந்து அப்சர்வ் பண்ணணும். ஏன் எல்லாம் பேசுகிறான், அதுக்கு பேசுகிறது பின்னாடி கண்டிப்பாக ஹிக்மத் இருக்கும். வரலாறுங்கிறது ரொம்ப நீண்டது. இது மாதிரி சொல்கிறதுக்கு போனால் 1008 சம்பவங்கள் இருக்கு, சொல்லிகிட்டே இருக்கலாம். அவங்களுடைய சம்பவங்கள் பைபிளை எடுத்து மொத்த பைபிளையும் வாசிச்சுட்டு போயிடலாம், அல்லது பைபிளில் இல்லாத விஷயங்கள் கூட சொல்லிட்டு போயிடலாம். அப்போ அல்லாஹ் ஏன் வந்து இதை சொல்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ரீசன் இருக்குது. இப்போ முதல்ல அல்லாஹ் என்ன சொல்கிறான் அப்படின்னா, மேலும் நாம் அச்சமூகத்தை 12 குலங்களாக பிரித்தோம், ஒவ்வொன்றையும் தனிப்பெரும் சமுதாயங்களாக ஆக்கணும். இஸ்னா அஷரத்த அஸ்பாத் அல்லாஹ் சொல்கிறான். அப்போது அஸ்பாத் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரே தந்தைக்கு பிறந்த குழந்தைகளை வந்து அதன் மூலமாக வரக்கூடியவர்கள், இதுதான் வந்து அஸ்பாத் அப்படிங்கிறது. அப்போ இவங்க 12 குலங்களாக அல்லாஹ் வந்து பிரித்தான். யார் இந்த 12 குலம்? யாக்கூப் நபிக்கு 12 குழந்தைங்க. இந்த 12 குழந்தைங்களும் 12 குலங்களாக பிரிஞ்சிருச்சு. அதாவது குலம்னா எப்படி சொன்னல, அதாவது ஜாதி தான் குலம். குலம்னா என்ன, ஜாதி தான் குலம். ஒரு அப்பா இருப்பார், அவருக்கு ஒரு 10 குழந்தைங்க, அந்த 10 குழந்தைங்களுக்கு 10 குழந்தைங்க, அந்த 10 குழந்தைங்களுக்கு 10 குழந்தைங்க. இப்படி எடுத்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10,000 குழந்தை வந்துடும். எல்லாருக்கும் ரூட் காசு வெளியே எடுத்துகிட்டு போனால் கடைசியாக ஒரு அப்பா இருப்பார்.
அவர் ரொம்ப பாப்புலர் ஃபிகராக இருந்தால் அவரை வச்சு தான் அந்த மொத்த குழந்தைகளுக்கும் அவரை வச்சு தான் பேரை கொடுப்பேன். இப்போ இன்னி கூட என்ன சொல்கிறாங்க, பெரியார் மண்ணுங்கிற, பெரியாருக்கு அப்புறம் யாருமே இங்கே பிறக்கலையா அவங்க ஃபேமிலியில்? பெரியாருடைய ஃபேமிலியில் எத்தனையோ பேர் பிறந்தாங்க இல்லையா? ஏன் அப்டேட் பண்ணவே இல்லை? ஏன்னா அவர் அளவுக்கு ஆளுமை யாரும் இல்லை. பெரியாருக்கு மகன்கள் இருந்தாங்க, பேரன்கள் இருக்காங்க, அவங்களுடைய கொள்ளு பேரன்கள் இருக்காங்க, எல்லோரும் இருக்காங்க. ஆனாலும் பெரியார் தான் இன்னும் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னா அவர் அளவுக்கு டாமினன்ஸ் யாரும் பண்ணலை அப்படின்னு அர்த்தம். அது மாதிரி அப்போது அது மாதிரி வந்து இப்படி யாரெல்லாம் இந்த மாதிரி பண்ண அந்த ஃபேமிலியில் வந்து டாமினன்ஸ் பண்ணுறாங்களோ அந்த பிரிவு தான் மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ இந்த 12 குழந்தைகளும் வந்து பார்த்திங்கன்னா டாமினன்ஸாக இருந்தவங்க. இந்த 12ம் தனி குலங்களாக அறியப்பட்டவர்கள். சரி, இப்போ இதில் இந்த குலங்களை வந்து அல்லாஹ் வந்து ஏன் வந்து இப்படி பிரிக்கிறான்? ஏன் அப்படின்னா மனிதர்களை ஒட்டுமொத்தமாக மேய்க்கவே முடியாது. மனிதர்களை என்ன பண்ண முடியாது? ஒட்டுமொத்தமாக மேய்க்கவே முடியாது. எங்கள் ஸ்கூலில் 2000 பேர் படிச்சுட்டு இருந்தேன். வேலூரில் முஸ்லீம் ஹை ஸ்கூலில் 2000 பேர் படிச்சு 2000 பேரையும் வச்சு மேய்க்கவே முடியாது. 2000 பேர் வச்சு ப்ரேயர் நடத்தும்போது மட்டும்தான் ஒரு 5 நிமிஷத்துக்கு தான் மேய்க்க முடியும். அதுலேயும் கூட வாத்தியார்கள் வந்து எங்கள் பக்கத்தில் நின்றுருப்பாங்க. 2000 பேரையும் வந்து ஒரு மைக்கிலெல்லாம் விட்டுட்டுலாம் போக மாட்டாங்க. அதுலேயும் வந்து அந்தந்த கிளாஸ் வாத்தியார்லாம் லைனாக அப்படியே நின்றுட்டு பக்கத்தில் நின்றுருப்பாங்க. அப்போ நம்மளை என்ன பண்ணுறாங்க, கிளாஸ் ரூம்ஸாக பிரிக்கிறாங்க. செக்ஷன் ஏ, செக்ஷன் பி, செக்ஷன் சி. அப்போ ஸ்ட்ரென்த்து எவ்வளோ அதுக்குள்ளே தான் மேய்க்க முடியும். புரியுதா? அப்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்ட்ரென்த் இருக்குது. அதனால் அல்லாஹ் என்ன பண்ணுறான், இந்த குட்டி குட்டி கூட்டமாக வைக்கிறான். அப்போ அந்த குலத்தோடைய தலைவர் சொன்னால் அந்த குலம் கேட்கணும், இந்த குலத்துடைய தலைவர் சொன்னால் இந்த குலம் கேட்கணும். அப்போ 12 பேர் முடிவு பண்ணிட்டா 12,000 பேர் 12 லட்சம் பேராக இருந்தாலும் 12 பேர் முடிவு பண்ணிட்டா ஆஃப் ஆயிடுவோம். அப்போ இன்றைக்கி இந்த அரசாங்கம், இப்போ முதலமைச்சர் விஜய் தலைமையில் ஒரு அரசாங்கத்தை வந்து அனுமதிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. மக்கள்கிட்ட கருத்து கேட்டாங்க, மக்கள்லாம் வந்து சிதறி போன ஒரு கருத்துக்களாக கொடுத்தாங்க. இப்போ மறுபடியும் வந்து ஒரு முடிவே வரல, ஆனால் ஒரு முடிவு வந்துருச்சு. பார்த்தியா, யாரெல்லாம் முடிவு பண்ணாங்க? ஒரு 10 பேர் முடிவு பண்ணாங்க, வேலை முடிஞ்சிச்சு. திருமாவளவன் முடிவு பண்ணார், என்ன காதர் மைதீன் முடிவு பண்ணார், செல்வ பெருந்தகை முடிவு பண்ணார், வேலை முடிஞ்சிச்சு. ஸ்மூத்தாக இன்றைக்கி 5 வருஷம் கவர்மெண்ட்டு நடக்கும். மக்களுடைய விவகாரங்கள் அதாவது டீல் செய்யப்படும். அது நல்ல நிர்வாகம் கெட்ட நிர்வாகம் 2ஆம் பட்சம். மொத்தத்தில் நிர்வாகம்னு ஒன்று எமர்ஜ் ஆயிடுச்சு. இது மாதிரி தான் பிரித்து அவனு மக்களை பிரிக்காமல் இது பண்ணவே முடியாது. அதனால தான் இங்கே எப்படி கட்டமைப்பு வச்சுருக்குறாங்க, எப்படி இவங்க கட்டமைச்சிருக்காங்க, கிராமம் என்ன அது, அந்த பஞ்சாயத்து, கிராம பஞ்சாயத்து, அதுக்கப்புறம் வந்து டவுன் பஞ்சாயத்து, அதுக்கப்புறம் வந்து டவுனு, அப்புறம் வந்து வட்டங்கிறாங்க, அப்புறம் மாவட்டங்கிறாங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அது ஒரு 10-15 ஸ்ட்ரக்சர் வச்சுருக்காங்க. என்ன, கலெக்டருடைய ரோல் வேறு, தாசில்தாருடைய ரோல் வேறு, அமைச்சருடைய ரோல் வேறு, எம்எல்ஏவுடைய ரோல் வேறு. அந்தந்த இடத்துல வந்து பிரித்து இப்படி தான் நடத்த முடியும். இதுக்கெல்லாம் முன்னுரை போட்டது யார்? அல்லாஹ் தான். இந்த நிர்வாக முறை யார் வந்து அல்லாஹ் தான் கற்றுக் கொடுக்குறோம். இந்த 12 பிரிவுனா பிரிவாக இருங்க, ஒரே உம்மத்தாக இருங்கன்னு சொல்லலையே. 12 கூட்டமாக பிரிங்க, நான் தான் பிரித்தோங்கிறான். பிரித்து ஒவ்வொன்றையும் பெரிய சமுதாயமாக ஆக்கணும். அந்த 12க்கு கீழேயும் டிவிஷன்ஸ் இருக்கும். அந்த ஒரு குலம் இருக்குதுன்னா அந்த ஒரே குலம் அப்படி இருக்காது. அந்த குலத்துக்கு கீழேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்டிகுலர் நம்பர்ஸில் குட்டி குட்டி தலைவர்கள் இருப்பாங்க. இப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த கூட்டத்தை வந்து நிர்வாகம் பண்ண முடியும். இப்போ இதில் ஒரு கூட்டம் தான் யார் இருந்தாங்க, இந்த லேவி குலம் அப்படின்னு ஒரு குலம் இருந்துச்சு. அந்த குலம் வந்து மூசா அலைஹிஸ்ஸலாம், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம், இவங்க என்னன்னா இவங்க வந்து அந்த வழிபாடு, அந்த ஆலயம், அதோடைய மெயின்டெனன்ஸு, அப்புறம் அந்த தௌராத்துடைய அந்த எழுத்து பிரதிகள், இந்த பிரிண்டடு தௌராத் இருந்துச்சு இல்லையா, எல்லாம் வந்து எழுதி கற்பலகை கொடுத்தான் இல்லையா, அது, அப்புறம் அதோடைய அந்த தாபூத்து, அந்த பெட்டி, அதை மெயின்டைன் பண்ணுறது, அது வந்து இப்போ தொழுகைக்கு அரேஞ்ச் பண்ணுறது, இந்த குலம் மட்டும்தான் இது செய்யணும் அப்படின்னு அல்லாஹ் வந்து விதிச்சிருந்தான். இதில் வந்து இவங்களுக்கு உயர்வு இருக்குது, தாழ்வு இருக்குன்ட்டு இல்லை. அதனால தான் இந்த குலத்தில் பிறந்தவங்க தான் யார், மரியம் அலைஹிஸ்ஸலாம். அதில் தான் அந்த போட்டி அதை எழுதி போடுறாங்க. இதில் வந்து யார் வந்து இப்போ மரியம் அலைஹிஸ்ஸலாமை நிர்வாகம் பண்ணணுன்ட்டு, ஏன் வேறு ஆள் யாராவது பள்ளிவாசலில் நிர்வாகம் பண்ணக்கூடாது? ஆனால் இதைத்தான் பாருங்கள் இன்றைக்கி ஜாதியாக ஆயிடுச்சு. புரியுதா? இப்போ இங்கேருந்து ஆஃப் ஷூட் ஆகி தான் இப்போ இங்கே என்ன பண்ணிட்டாங்க,
கருவறைக்குள்ளே நுழையக்கூடாதுங்கிறாங்களா? அது வந்து ஒரு காலத்தில் ஏற்படுத்தப்பட்ட டெம்பரவரி ஏற்பாடு, புரியுதா? இப்போ அதுவே வந்து பர்மனெண்ட். அப்போ அதுக்கப்புறம் ரசூலுல்லாஹ்க்கு அப்புறம் சுன்னத் மாறிடுச்சு. யார் குர்ஆனுக்கு அதிகமாக ஓத தெரியுமோ அவங்க வந்து போய் லீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் வந்து அதை மாற்றி விட்டான். இதனால தான் நபிமார்களை ஃபாலோ பண்ணுங்கிறது. உனக்கு சௌரியமாக இருக்குங்கிறதுக்காக இன்னும் வந்து லேவி குலம் தான் வந்து நிர்வாகம் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி இவனுங்க என்ன பண்ணிருக்காங்க? இஸ்ரேலில் லேவி குலம் தான் இன்றைக்கி வந்து பண்ணணும் அப்படின்ட்டு நாங்கள் அல்லாஹ் வந்து அப்டேட் பண்ணிட்டான். ஒரு காலத்தில் காலில் விழுவுறது அனுமதிக்கப்பட்டதாக இருந்து, ஏன் அந்த தலைவருக்கு காலில் விழுந்தால் தான் அவன் அடங்குவான், இல்லைன்னா அவனுடைய சுப்பீரியாரிட்டி அவன் ஏற்றுக்கவே மாட்டான். அர்த்தம். சரி போய் தொலைப்போ, காலில் விழுவு. அதுக்கப்புறம் மென்டலி நீங்கள் அப்கிரேட் ஆகிட்டீங்க மனுஷன், இனிமேல் நீங்கள் காலில் விழுவுறது பேண்டு. மரியாதை எப்படி பண்ணணும்னு நீங்கள் வந்து அப்டேட் ஆகிட்டீங்க. இனி உங்களுக்கு காலில் விழுவுற விஷயங்கள் அனுமதிக்கப்படவில்லை. யூசுஃப் நபி காலத்தில் என்ன இருந்துச்சு? காலில் விழுவுறது அனுமதிக்கப்பட்டதாக இருந்துச்சு, சஜ்தா செய்வது. புரியுதா? அப்போ அது மாதிரி அப்போ இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதுக்கப்புறம் அல்லாஹ் அதில் சொல்கிறான், இந்த மாதிரி வந்து நான் வந்து பிரித்தேன், இது மாதிரி ஜாதிகளாக பிரித்தோம். இது வந்து ஒரு நிர்வாகத்துக்காக, ஒரு ஜாதி இன்னொரு ஜாதி மேலே அநியாயம் பண்ணுறதுக்காக கிடையாது. இன்றைக்கும் நாம் வந்து நம்முடைய இனங்களை வந்து நாம் வந்து என்ன பண்ண முடியும்? மாற்றிக்க முடியாது. என்ன சொன்னாலும் நம்ம வந்து மாநிலத்தவர்கள் தான், இந்த இனத்தை சேர்ந்தவர்கள் தான். வெள்ளைக்காரனை வந்து நம்ம வெள்ளைக்காரனாக மாற முடியாது, நம்ம வந்து நீக்ரோவாகவும் மாற முடியாது. ஸோ இது வந்து ஒரு டெம்பரவரி. இதில் வந்து எதுவுமே இதுக்காக கிடையாது, சின்ன சின்ன கூட்டமாக நாம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அப்போது எல்லாரும் சேர்ந்து அல்லாஹ்வை ஃபாலோ பண்ண முடியுமா? முடியும். அது எக்ஸாம்பிள் என்ன? ஹஜ். அங்கே எல்லா நிறங்களும், எல்லா இனங்களும், எல்லா மொழிகளும், எல்லா குலங்களும் அங்கே போய் ஒரே வழிபாடு செய்கிறோம். அங்கே யாருக்கும் வந்து என்ன இல்லை, ஏற்றத்தாழ்வு கிடையாது. 2022 வரைக்கும் இப்போ வந்து ஏற்றத்தாழ்வு இருக்குது. ஏ கேட்டகிரி, பி கேட்டகிரி, சி கேட்டகிரி, டி கேட்டகிரி. இது வந்து அல்லாஹ்வுடைய அஸாபுக்கு இன்விடேஷன் கொடுத்துட்ருக்காங்க இந்த குறைஷிகள், புரியுதா? இப்போ குறைஷிகள் அவங்க குறைஷி கூட கிடையாதுங்கிறாங்க, இந்த நாடோடிகள், இந்த தலையில் இந்த ரிங்கை மாட்டிகிட்டு இருக்கிறவங்க. அப்போது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெம்பரவரி ஏற்பாடு. இப்போ அல்லாஹ் சொல்கிறான், மூசாவிடம் அவருடைய சமுதாயத்தார்கள் தண்ணீர் வேண்டிய போது இன்ன பாறையை உமது கைத்தண்டியை கொண்டு அடியும் என்று அவருக்கு அறிவித்தோம். அப்போது இது வந்து அல்லாஹ் என்ன சொல்கிறான், மூசா அலைஹிஸ்ஸலாம் தண்ணி கேட்டாங்க அப்படிங்கிறோம். இப்போ இந்த சம்பவம் வந்து எப்போ நடந்த சம்பவம்? பனி இஸ்ராயல்களை வந்து எகிப்திலேருந்து கூட்டிகிட்டு வந்தாச்சு. யார்? மூசா அலைஹிஸ்ஸலாம் கடல் கடந்து ஃபிரௌன்ட்டேருந்து கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. கூட்டிகிட்டு வந்து இப்போது ஒரு இடத்துல இப்போ இங்கே வச்சுருக்காங்க. எங்கே வச்சுருக்காங்க? ஒரு பாலைவனத்தில் வச்சுருக்காங்க. அந்த இடத்துல தண்ணிக்கான ஏதாவது ஏற்பாடு இருக்கா? இல்லை. ஆறுகள் இல்லை, கிணறுகள் இல்லை, எதுவுமே இல்லை. அப்போ எதுவும் தண்ணி வச்சு ஓட்டிகிட்டு இருந்தாங்க. ஏதோ ஒரு ஏற்பாடு இருந்திருக்கு. தண்ணி, குறைவான தண்ணி இருந்திருக்கு. தண்ணி இல்லைன்னா செத்து போயிருப்பாங்க. குறைவான தண்ணி இருந்திருக்கு. எங்கேயோ போய் தூரத்தில் ஒரு ரெண்டு பேர் அல்லது 3 பேர் 4 பேர் போய் ஒட்டகத்தில் போய் அல்லது ஒரு குதிரையில் போய் ஒரு 4-5 டேங்கரில் எடுத்துகிட்டு வந்து ஆளுக்கு ஒரு ஜக்கில் தண்ணியோ அல்லது தோல் பையிலையோ கொடுக்குற அந்த சிஸ்டம், ரேஷன் சிஸ்டம் இருந்திருக்கும். இல்லைன்னா வாழ முடியாது. தண்ணி வந்து இருந்திருக்கு. இப்போது இந்த தண்ணி வந்து அல்லாஹ் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கு. அல்லது ஏதோ ஒரு மழை பெஞ்சிருக்கு தேவையான அந்த டைமில், கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி வானத்துலேருந்து இறங்கியிருக்கு. ஏதோ ஒரு ஏற்பாடு அல்லாஹ் பண்ணியிருப்பான். அப்போது இதை பற்றி வந்து பைபிளில் வந்து இந்த தண்ணி கேட்ட சம்பவம் வந்து சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா அல்லாஹ் வந்து இதை நெகட்டிவாக சொல்கிறான். இப்போ இதை என்ன சொல்கிறான்? நெகட்டிவாக சொல்கிறான். தண்ணி கேட்டாங்கன்ட்டு பைபிளில் நெகட்டிவாக இருக்குது. அப்போது இந்த எண்ணாகமமில் எண்ணிக்கை அப்படின்னு இருக்குது, எண்ணாகமம் அப்படின்னு இருக்கும். 20ஆம் அதிகாரத்தில் இது 2ஆவது வசனத்துலேருந்து 12ஆவது வசனம் வரைக்கும் இது தொடர்ச்சியாக அதில் வருது. அப்போ அதில் வந்து அவர் கேட்குறாரு, யார்? அப்போது மக்கள் கூட்டமைப்புக்கு தண்ணீர் இல்லாத போது, இந்த குளங்கள் கோத்திரங்கள் தண்ணி இல்லாமல் இப்போ நிற்கிது. அவர்கள் மோசேக்கும் ஆரோனுக்கும் எதிராக ஒன்று கூடினர். இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க? மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கும் ஆரோன் அலைஹிஸ்ஸலாமுக்கு எதிராக பிரச்சனை பண்ணுறாங்க. தண்ணி இல்லை, நம்மளை கொண்டாந்து இந்த இடத்துல போட்டாங்க. நம்ம எங்கே இருந்தோம்? நைல் நதிக்கிட்டே இருந்தோம், வற்றாத ஜீவ நதியில் இருந்தோம். கொண்டாந்து மனுஷன் இங்கே கொண்டாந்து நம்மளை கேம்ப் போட்டு பல வருஷங்களாக உட்கார வச்சிட்டாரு. கடக்குது. அவங்களையும் குறை சொல்ல முடியாது, அவங்களையும் நல்லா புரிஞ்சுக்குவோம். நம்மளோட அவங்க பெட்டராக தான் இருந்திருக்காங்க. நம்ம இருந்தோம்னா 1 மணி நேரத்தில் மூசா நபியை வந்து ரோதனை பண்ணியிருப்போம்.
இன்றைக்கி நம்ம முஸ்லீம்கள் இருக்கிற லட்சணத்துக்கு. அவங்களாம் வந்து கொஞ்ச நாள் தாங்கிட்டு அதுக்கப்புறம் டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. மக்கள் மோசேயுடன் வாதாடி கூறியது, ஆண்டவர் திருமுன் எங்கள் சகோதரர்கள் மாண்ட போது நாங்களும் மாண்டிருந்தால் நல்லா இருக்கும். அந்த காளைக்கன்று அறுக்கும்போது அப்போவே எங்களையும் அறுத்து தள்ளியிருந்தால் நாங்களும் செத்துருப்போம், ஏதோ ஷஹாதத்தாவது எங்களுக்கு கிடச்சிருக்கும். ஆண்டவரின் சபையை எங்களோட, அதாவது நீ வந்து உம்மத்துன்னு சொல்லி கொண்டாந்து இந்த இடத்துல அவ்வளோ பெரிய அசட்டை, இவ்வளோ பெரிய ஒரு மனித வளத்தை, மூமின்களுடைய இந்த பனையை இதை கொண்டாந்து இந்த பாலை நிலத்துக்கு நீங்கள் கொண்டு வந்தது ஏன்? நாங்களும் எங்கள் கால்நடைகளும் இங்கு சாக வேண்டுமென்றா? நாங்களும் இங்கே கால்நடைகள் செத்துடணுமா? அதுக்காக தான் எங்களை கொண்டாந்து இங்கே போட்டிங்களா? என்ன விஷயம்னா, இங்கே வேலை என்னன்னு நல்லா சொல்லவே இல்லை. இதெல்லாம் தான் நல்லா டெஸ்ட் வைக்கிறான். இப்போ இவங்க என்ன ப்ராசஸில் இருக்காங்க? இப்போ மிலிட்ரியுடைய ட்ரைனிங் ப்ராசஸில் இருக்கிறாங்க. ட்ரைனிங்கில் எல்லாமே உனக்கு டெஸ்ட் வைக்கப்படும். புரியுதா? இப்போ வந்து இப்போ இங்கே என்ன ப்ராசஸில் இருக்காங்க? டெஸ்டிங் ப்ராசஸில், இவங்களுக்கு ட்ரைனிங் ப்ராசஸில் இவங்க இருக்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல இப்படி வச்சுருக்கிறீங்க, கொண்டாந்தீங்களே சும்மா போட்டுருக்கீங்க. எங்கே வேலைன்னு சொல்லலை, ஏன் வெயிட் பண்ணுறோன்னு சொல்லலை, எவ்வளோ வெயிட் பண்ணணும்னு சொல்லலை, அடுத்த ஸ்டெப் என்னன்னு சொல்லலை. இது இப்போ இங்கே இருக்கிற இடம் இது அல்லாஹ் சொல்லியிருக்கான், இங்கே இருங்க. இது ரொம்ப கஷ்டம் தெரியுமா? நான் ஒன்று சொல்கிறேன். இந்த இடத்துல போய் இந்த 4 ரோட்டில் வந்து நில்லுன்னு சொல்கிறேன். எதுக்குங்க அப்படிங்க? நில்றா அப்படிங்கிறேன். சரி ஏதோ சொல்கிறாரு, பெரிய மனுஷன் சொன்னால் ஒரு அர்த்தம் இருக்கும் அப்படின்னு நிற்பேன். 10 மணி 11 மணிக்கு ஒரு ஃபோன் அங்கேருந்து அடிப்பேன். ஏங்க நின்றுட்டே இருக்கேன், என்னங்க ஏதோ சொல்லுங்க அப்படின்னு. அதான் நிற்க சொன்னல, நில்றா, வெயில் சொல்லிடுன்னு அடிக்குது. ஏங்க அந்த ஓரமாக டீ கடையிலுக்கே உட்காரட்டா அப்படின்னு. நான் தான் அங்கே ரோட்டில் நில்லுன்னல்ல, எங்கேயும் போகக்கூடாதுன்னு சொன்னேன்ல, அவ்வளோதான். அப்புறம் என்ன பண்ண ஆரம்பிச்சிருவேன், வர்றவன் போகிறவன்ட்டுலாம் புலம்ப ஆரம்பிச்சிருவேன். ஏன்ப்பா நின்றுட்டுருக்கேன், வரவனு விசாரிப்பான், ஏன்ப்பா நின்றுட்டுருக்கிறீங்க? அவன் ஒரு மரம் உண்டா, வேலைன்னா வேலைக்கு நேரம் அனுப்ப வேண்டியது தானே, 2 மணி நேரம் முன்னாடி அனுப்பி. அப்போது அது மாதிரி புரியுதா? அப்போது டெம்பர் பேஷன்ஸ் வந்து இழக்க ஆரம்பிச்சிருவோம். ரீசன் சொல்லிட்டா வெயிட் பண்ணுவோம். எனக்கே தெரியலப்பா, இப்போ போலீஸ் வெயிட் பண்ணுதில்ல, இந்த வழியாக வந்து ஒரு லாரியில் வந்து கடத்தல் சரக்கு போக போகுது, துப்பு கிடச்சிருக்கு, அந்த லாரி நம்பர் மட்டும் இதுன்னு சொல்லிட்டீங்கன்னா அவன் பாட்டுக்கு 2 நாளும் வெயிட் பண்ணுவான். நம்பர் மட்டும் செக் பண்ணிட்டே இருப்பாங்க, ஒவ்வொரு லாரியை வந்து பார்த்துட்டே இருப்பாங்க. ஒவ்வொரு லாரி வரும்போது அவங்களுக்கு ஒரு இதுக்கு தான் நிற்கிறவங்க ரீசன் தெரியும். இப்போ இங்கே பிரச்சனை என்னென்னா, ஹோல்டு இந்த பாஸ்டில் வைக்கிறது தான் பெரிய பிரச்சனை. இந்த ஸ்டேஜ் மட்டும்தான் நான் சொல்லுவோம், அடுத்த ஸ்டேஜ் சொல்ல மாட்டோம். இதுதான் ஒரு உம்மத்துக்கு இருக்க வேண்டிய மிக முக்கியமான பண்பு. இப்போ நம்மகிட்ட கேட்குறேன், நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, எதுக்கு சொல்கிறீங்க, என்ன பிரச்சாரம் பண்ணுறீங்க? சரி சொன்னால் நீங்கள் என்ன பண்ணிடுவீங்க? என்ன பண்ண முடியும் நம்மளால்? குரானை கற்றுக்குங்க, அவ்வளோதான். இப்போ இதுவும் கேட்குறேன், அடுத்து பள்ளிவாசல் கட்டிடம் பணி எவ்வளோ நிலைமையில் இருக்குது? அது சொல்கிற நிலைமையிலே நான் இருக்கேன். புரியுதா? அப்போது சில விஷயங்கள் அப்படி தான் சிரமமாக தான் இருக்கும், கஷ்டமாக தான் இருக்கும். பாட்டுக்கு கட்டணும், கட்டினானா என்ன பண்ண ஒன்றும் தெரில தான், அவ்வளோதான். இப்போ நம்மளே இங்கே உள்ளே வந்ததுக்கப்புறம் தான் கற்றுக்குறோம் நிறைய விஷயம். நிர்வாக ரீதியாக வரும்போது தான் ஓகே, நமக்கு வந்து எவ்வளோ வந்து சுதந்திரம் இருக்குது, நம்மளால் எவ்வளோ விஷயங்கள் சொல்ல முடியும், நம்ம வந்து எவ்வளோ வந்து எப்படி நம்ம சுற்றி எவ்வளோ நிகழ்வுகள் நடக்குது. அப்போ நமக்கு வந்து நிறைய அது போக நம்ம கற்றுக்குறோம் படிப்படி. அது மாதிரி அப்போ அந்த ப்ராசஸுக்காக எல்லாம் பண்ணுறோம். எப்பயுமே அதில் பொறுமை ரொம்ப முக்கியம் ஒரு உம்மத்துக்கு. அப்போ அந்த பொறுமையை ஏற்படுத்துறதுக்காக எல்லாம் என்ன பண்ணுறான், இப்படி பண்ணுறான். அப்போ இந்த கொடிய இடத்திற்கு அழைத்து வர எங்களை எகிப்திலிருந்து வெளியேற பண்ணினது ஏன்? தானிய நிலம், அத்தி மரங்கள், திராட்சை கொடிகள், மாதுளை செடிகள் எவையுமே இங்கே இல்லை, குடிப்பதற்கு கூட தண்ணீரும் இல்லை. இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க? எதுவுமே இல்லை, சாப்பிட்றதுக்கு ஒன்றுமே இல்லை, பழங்கள் இல்லை, தண்ணி கூட இல்லை. பின் மோசேவும் ஆரோனும் சபைக்கு முன்னின்று சந்திப்பு கூடாரத்தின் நுழைவாயிலுக்கு சென்று முகங்குப்புற விழுந்தனர். சஜ்தா பண்ணுறாங்க பாருங்க. இபாதத் அவங்களுக்கு எப்படி இருந்திருக்கு? ஆண்டவரின் மாட்சி அவர்களுக்கு தோன்றியது. கோலை எடுத்துக்கொள், நீயும் உன் சகோதரன் ஆரோனும் மக்கள் கூட்டமைப்பை கூட்டி வரச் செய்யும். இருக்கிற அந்த மொத்த ஜமாத்துகளையும் வர சொல்லு. அவர்கள் பார்வையில் பாறை தண்ணீரை தரும்படி அதனிடம் பேசுங்கள்.
இவ்வாறு அவர்களுக்காக பாறையிடமிருந்து நீங்கள் தண்ணீர் பெறுவீர்கள், மக்கள் கூட்டமைப்புக்கும் அவர்கள் கால்நடைக்கும் குடிக்க கொடுப்பீர்கள் என்றார். அவர் கட்டளைப்படியே மோசே ஆண்டவர் திருமுன் நின்று கோலை எடுத்தார். மோசேவும் ஆரோனும் பாறைக்கு முன்பாக சபையை ஒன்று கூட்டினர். மோசே அவர்களிடம், கலகக்காரரே, இப்போது கேளுங்கள், இப்பாறையிலிருந்து உங்களுக்கு தண்ணீர் வர வைக்க எங்களால் கூடுமா என்று கேட்டார். அப்போது கோபத்தில் தான் தண்ணி தரப்படுது இவங்களுக்கு. அவன் கேட்குறான், கலகக்காரர்களை, கலகக்குன்னு என்ன? அல்லாஹ்வை எதிர்த்து கேள்வி கேட்பது, அல்லாஹ்வை எதிர்த்து கொஸ்டின் பண்ணுறது, செயல்படுறது. நாங்களாக கூட்டிகிட்டு வந்தோம் அப்படின்னு தானே எங்கள் மேலே நீங்கள் கடுப்பாயிட்ருக்கிறீங்க. இந்த பாறையிலேருந்து தண்ணி கொண்டு வர்றது ஒரு மனுஷனால் முடியுமா? பின் மோசே தம் கையை ஓங்கி தம் கோலால் பாறையை இருமுறை அடித்தார். தண்ணீர் தாராளமாக வந்தது. மக்கள் கூட்டமைப்பினரும் அவர்கள் கால்நடைகளும் குடித்தனர். ஆண்டவரே, மோசேயிடமும் ஆரோனிடமும் இஸ்ரேல் மக்கள் பார்வையில் நான் தூயவராக விளங்கும்படி நீங்கள் என்னில் நம்பிக்கை கொள்ளாமல் போனதால் இந்த சபையை நான் அவர்களுக்கு கொடுக்கவிருக்கும் நாட்டில் கொண்டு சேர்க்க மாட்டீர்கள் என்றார். கர்த்தர் என்ன சொல்கிறார் இந்த இடத்துல? பொறுமை இவங்க இழந்துட்டாங்க. தண்ணி இவங்க கேட்டாங்க. இப்போ இவங்களுடைய லிமிட் இவங்க கிராஸ் பண்ணிட்டாங்க. இவங்க கேட்ட தண்ணி நான் கொடுத்துட்டேன், ஆனால் இவங்களுக்கு வாக்களிச்சேன்ல ஒரு நாடு, அது இவங்களுக்கு தரமாட்டேன். இதில் இருக்கிற கூட்டம் உள்ளே போக முடியாது. இதுதான் எல்லாம் சொல்கிறான். அப்பாறையிலிருந்து உடனே 12 ஊற்றுகள் பொங்கின. ஒவ்வொரு குழுவினரும் தங்கள் தண்ணீர் பருகும் இடத்தை நன்கு அறிந்து கொண்டார்கள். அப்போது எல்லாம் என்ன இங்கே உணர்த்த வர்றான் அப்படின்னு வர வச்சது யார்? அல்லாஹ் தானே. தண்ணி தேவைங்கிறது ரப்புக்கு தெரியுமா தெரியாது? மூசா நபிக்கு தெரியுமா தெரியாது? அப்போ அமைதியாக கொண்டாந்து இருக்கிறாங்க அப்படின்னா அமைதியாக இருக்க வேண்டியதானே. இந்த வாயில் நாங்கள் இப்படி கஷ்டப்படுறோமே, எங்கள் இனம் இப்படி பாடுபடுது. இப்போ இன்றைக்கி முஸ்லீம்களுடைய ஒப்பாரி என்ன? நீங்கள்லாம் குரான்னு பேசிகிட்டே இருப்பீங்க, அவங்கெல்லாம் டாக்டர் இன்ஜினியர்னு ஆகிட்டே இருக்காங்க. என்ன அவங்கெல்லாம் சமுதாயம் எங்கேயோ முன்னாடி போயிட்டுருக்குது. நாங்களாம் போட்டி போட வேணாமல் இந்த ரன்னிங் ரேஸில்? கொஞ்சம் விட்டுட்டு வாங்கலை, இந்த வேலையெல்லாம் செய்யலாமே. மூசா நபி இப்படி பண்ணலையா? எப்படி சூப்பர், எப்படி நம்மளால மூசா நபி தானே எக்ஸாம்பிள். மூசா நபி பண்ணால் வேணாம். மூசா நபியாவது ஒழுங்காக போய் ஸ்டடி பண்ணுங்கப்பா. பைபிளில் மூசா நபி என்ன பைபிளில் மூசா நபியாவது ஒழுங்காக ஃபாலோ பண்ணுங்க. சமுதாயத்துக்கு பாடுபட்டதுக்காக மூசா நபி என்னென்னலாம் நடந்துச்சு, அந்த சமுதாயத்துக்கும் மூசா நபிக்கு மூசா நபி மேலே ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்களா அவங்க? கடைசியாக மூசா நபியோட எண்டு என்னவாக இருந்துச்சு? நாசமாக போங்கடா நீங்களும் கேடு கட்டவனுங்களோ, உங்களோட நான் அல்லா இவர்களுக்கும் எனக்கும் மத்தியில் தீர்ப்பளிச்சிருந்தாய். குரான் தான் நமக்கு கலப்பணி. இந்த களம் காலியாக இருக்குது, அப்படியே இருக்குது, வெளிச்சோன்னு இருக்குது. குரானு யாருங்க சீன பாடு காணும். அப்போது இதில் அல்லாஹ் இதில் கொடுக்குற இன்னொரு இன்ஃபர்மேஷன் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? தண்ணி கேட்டாங்க, தண்ணி கொடுத்தேன்னு சொல்லலாம்ல. அல்லாஹ் என்ன சொல்கிறான்? உடனே அதிலிருந்து 12 ஊற்றுக்கள் வந்தது. அல்லாஹ்வுக்கு தெரியும் இவங்க தண்ணி இல்லைனாலும் சாவாங்க, ஒரே ஒரு பைப்பை கொண்டு வந்தாலும் இவங்க செத்துருவாங்க. இந்த 12 அடிச்சுக்கிட்டு சாவும். முதல்ல எனக்கு தண்ணி வேணும். அதனால் 12 பைப்பு கொண்டு வந்தால் ஒரு பாறையிலேருந்து. அப்போ இதுவும் அல்லாஹ் சொல்கிறான், என்ன தெரியும்? டேய், உனக்கு தண்ணி வேணும்னு தெரியும், ஒன்றும் இல்லை 12 வேணும்னு எனக்கு தெரியும். நீ கேட்டது வெறும் தண்ணி ஒரு பைப்பு தான் கேட்டேன், நான் 12 கொடுத்தேனா இல்லையா? அப்போ என்ன அர்த்தம்? இப்போ இதுலேருந்து அல்லாஹ் என்ன குத்தி காட்டுறான்? உன் தேவையை நான் நல்லா அறிஞ்சவனா, நீ நல்லா அறிஞ்சவனா? உனக்கு அறிவில்லாமல் மொட்டையாக தண்ணின்னு கேட்டேன், நான் எனக்கு தெரியும் 12 தண்ணி வேணும்னு. ஏன்னா ஒரு தண்ணி வந்திருந்தா அந்த இடத்துல தண்ணிக்கு பதிலாக ரத்தாறு தான் ஓடிடும். லட்சக்கணக்கான பேர் தண்ணி பிடிச்சிட்டு ஷிஃப்ட்டு மாதிரி நவுன்னா எவ்வளோ டைம் எடுக்கும்? அது இல்லாமல் என்ன பதட்டத்தில் இருப்பாங்க, இந்த தண்ணி எவ்வளோ நேரத்துக்கு வரும்? இத்தனை நாள் தண்ணி இல்லாமல் கழித்தோம், இன்றைக்கி மட்டும் தண்ணி நாளைக்கு வராமல் போச்சுன்னா என்ன பண்ணுறது? அல்லது ஒருத்தனுக்கு 100 குடம் கிடச்சி ஒருத்தனுக்கு கடைசியாக வரவனுக்கு வெறும் 5 குடம் கிடச்சா என்ன பண்ணுறது? அத்தனை பிரச்சனை இருக்குல்ல. கம்முன்னு இருப்பானா? அப்போ அல்லாஹ் இப்போ இதுலேருந்து மெசேஜ் என்ன? எனக்கு தெரியும். அதை தான் அல்லாஹ் இங்கேயும் நமக்கு மெசேஜ் என்ன?
இந்தியாவில் உங்கள் நிலைமை என்ன நல்லா தெரியாதா? தெரியாத உங்கள் நிலைமை என்னன்ட்டு. சரி, இன்னைக்கு உலகத்திலேயே முஸ்லீம்கள் பொருளாதாரத்தில் மேம்பட்ட இடத்துல இருக்கிற இஸ்லாமிய நாடுகளில் லட்சணம் என்ன? குரான் அங்கே பேச முடியுமா? முடியாதுல்ல. அப்போ உங்களுக்கு இங்கே என்ன நியாமத்து கொடுக்கப்பட்டிருக்கு அதை பயன்படுத்துங்க. முதல்ல குரானுடைய பிரச்சாரம் செய்வதற்கான இங்கே வாய்ப்புகள் வந்து வழங்கப்பட்டிருக்கு இந்தியாவில். இதை முதல்ல செய்யுங்க. இது உம்மத்து மத்தியில் குரானை கற்றுக் கொடுங்க. நல்ல முஸ்லீம்களை ப்ரொடெக்ஷன் பண்ணுங்கள். நல்ல ஒரு எக்ஸாம்பிள் காட்டுங்க. நல்ல ஐஏஎஸ் உருவாக்குறீங்க, நல்ல ஐபிஎஸ் உருவாக்குறீங்க, நல்ல டாக்டர்ஸ் உருவாக்குறீங்க, நல்ல டீச்சர்ஸ் உருவாக்கணுங்கிறீங்க. எல்லாரும் உருவாயிருவாங்க. ஆனால் யார் தெரியுமா? உருவாகவே மாட்டாங்க. நீங்கள் இல்லைனாலும் ஒரு பேட்ச் டாக்டர் படிக்க தான் போகுது. நீங்கள் பங்களிக்கலைனாலும் ஒரு பேட்ச் டீச்சரிங் படிச்சுட்டு தான் இருக்க போகுது. நீங்கள் இல்லைனாலும் அமைச்சர் பட்டியலில் இடம் இருந்துட்டு தான் இருக்கும், நிர்வாகம் நடந்து தான் இருக்கும். ஆனால் நீங்கள் செய்யலைன்னா குரானை யாரும் தொடுக்க மாட்டாங்க. நம்மளை தவிர வேறு யாரும் செய்ய முடியாது இந்த வேலை. ஆனால் அந்த வேலையை மட்டும் விட்டுட்டு மற்ற வேலை செய்கிறதுக்கு ஆள், எந்த வேலை செய்கிறதுக்கும் வேறு வேறு ஆள் இருக்கோ அந்த வேலையை செய்கிறதுக்கு நாம் போகிறோம். இந்த வேலையை டோட்டலாக விட்டுட்டோம். கேப்பபிள் இல்லாத ஆட்கள் கையில் இந்த வேலை இருக்குது. இப்போ குரானுடைய ஸ்டூடெண்ட் எப்படி இருக்கணும்? ரொம்ப ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக இருக்கணும். அவனுடைய ஐக்யூ லெவல் டாப் லெவலில் இருக்கணும். அப்போ தான் குரானை எடுத்து உங்களால் பிரச்சாரமே பண்ண முடியும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஸ்கூல் ட்ராப் அவுட்டு, ஸ்கூலில் வந்து படிப்பு சுத்தமாக ஏறாது, ஸ்கில்லே இல்லாத பர்சன்ஸை கொண்டு வந்து டம்ப் பண்ணுற இடமா மதரசாவை கொண்டாந்து வைக்க. ரொம்ப ரேர் கேஸில் யாராவது தப்லீக் ஜமாத்தில் பக்தி முத்தி போய் எப்படி குர்பானிக்கு ஆடு வாங்கிட்டு வந்து நேர்ச்சை பண்ணி நான் அறுத்தே தீருவேன் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணி அவங்க கொண்டு போய் தள்ளுறாங்களோ அதில் யாராவது ஒருத்தர் ஸ்கில் இருந்தால் தப்பி மேலே வந்துடுவாங்க. எந்த பணக்காரர்களுடைய பசங்க எங்கேயாவது மதரசாவில் படித்து பார்த்துருக்கீங்களா? செல்வந்தர்கள், பெரிய பெரிய கோடீஸ்வரர்களுடைய மகன்கள் மதரசாவில் படிக்க பார்த்துருக்கீங்களா? ஏழைகள் மட்டும்தான் படிப்பாங்க மதரசாவில். ஆனால் என்ன தெரியுமா? இந்த ஏழைகளை கொண்டு எப்போவுமே பெருசாக எந்த மாற்றமும் நடந்துடாது. நீ நபிமார்கள்லேருந்து சஹாபாக்கள் வரைக்கும் எடுப்பார், எல்லாரும் பணக்காரங்க தான். 10 சொர்க்கவாசிகள் யார்? பணக்காரங்க தான். ஏன்னா வயிற்றுக்கே சோத்துக்கே சிங்கி அடிச்சுட்டு இருக்கிற யாருமே இந்த வேலையை வந்து செய்ய முடியாது. பொருளாதார ஸ்டெபிலிட்டி யாருக்கு இருக்கோ அவன் தான் இந்த வேலையை வந்து செய்ய முடியும். அப்போது உணவுக்கு எந்த ஃபேமிலிக்கு கவலை இல்லையோ அந்த குழந்தைகள் மதரசால படிக்கணும். அந்த ஃபேமிலியில் வந்து அப்போ மதரசாவுடைய சிலபஸில் மாற்று கருத்து இருக்குன்னு வச்சு அது வேறு விஷயம். அதில் குரானுக்கு சிலபஸில் கொண்டு வரணும், அது வேறு விஷயம். ஆனால் வர்றது இந்த வேலைக்கு யார் வரணும்? தாவா பணிக்கு யார் வரணும்? பணக்காரங்க வரணும். ஏழைகளை விட பணக்காரர்கள் வரணும், சிந்தனையாளர்கள் வரணும், பெரிய பெரிய அறிவு ஜீவிகள் வரணும். புரியுதா? டாக்டர் படித்த இஸ்ரார் அஹமது ஒரு பிரில்லியண்ட்டு ஆள் எவ்வளோ பெரிய இம்பேக்ட் ஏற்படுத்தணும். அல்லாமா இக்பால் யார்? ஒரு பணக்காரர், பிஏபிஎல் படிச்சிருக்கிறவர். மௌலானா மௌதூதி யார்? பெரிய செல்வந்தருடைய பையன். அந்த மாதிரி ஆட்கள் தான், அந்த மாதிரி ஸ்கில்டு இருக்கிற ஆட்கள் தான் வெளியே வந்து பர்ஃபார்ம் பண்ண முடியும். புரியுதா? அப்போ பணக்காரன் வந்து என்ன பண்ணுவான்? அவன் அப்படியே பிஸ்னஸை டேக் ஓவர் பண்ணுவான். பிஸ்னஸ் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு போடுவாங்க. இங்கே யார் வருவா? தீனுக்கு சர்வ் பண்ணுறது. தீனுன்னா அவ்வளோ அற்பமான நீங்கள் யார் இடத்துல நிற்க போகிற? நீ யார் இடத்துல நிறுத்தணும் ஆளை? முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நின்று இடத்துல நீ நிறுத்த போகிற, உமர்லையும் நின்றுட்டு இருந்த இடத்துல நிறுத்த போகிற. அதுக்கு எந்த மாதிரி ஆட்கள் தேவைப்படுவாங்க? குர்பானிக்கு ஆடு தேடி தேடி வாங்குறீங்களா? நல்ல ஆடு தான் நல்லா குர்பானி அக்செப்ட் பண்ணுவான். அந்த மாதிரி தான் இப்போ நீங்கள் கொடுத்துட்ருக்கிற குர்பானி எல்லாம் கொம்பு உடஞ்சது, என்ன வால் அருந்தது, ஒரு கை இல்லாதது, ஒரு கண் இல்லாதது, இந்த மாதிரி ஆடுகளாக பண்ணி இப்போ நீங்கள் குர்பானி கொடுத்துட்ருக்கீங்க. அதனால தான் உங்கள் குர்பானி அக்செப்டே ஆக மாட்டேங்குது. 1200 வருஷமாக இந்த குர்பானி கொடுத்துட்ருக்கிறீங்க. ஒரு மில்லியனரு, ஒரு பெரிய கோடீஸ்வரன் குர்பானி கொடுக்குவாங்க முன்னாடியே. அப்போ தான் குர்பானி உம்மத்து சார்பாக ஏற்கப்படும். அப்போ இங்கே விஷயம் என்ன அப்படின்னா, அல்லாஹ்வுக்கு தெரியும் நல்லா. ஆனால் இங்கே பேஷன்ஸ் இருக்கான்னு செக் பண்ணுறான். அது மாதிரி தான். அதனால தான் இவங்களுக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் இவங்க ஒரு காலத்துக்கு அப்புறம் டவுன்ஃபாலை சந்தித்து மறுபடியும் ஒரு மோசமான சூழ்நிலைக்கு வந்து அது மாறி நிலமெல்லாம் மாறினதுக்கப்புறம் கடைசியாக ஒரு ஒன்றுபட்ட தலைமை கேட்கும்போது யாரை கூப்பிடுவாங்க? தாலூத் அவங்கள வந்து ஆட்சியாளராக அல்லாஹ் வந்து நியமிப்பான். அப்போ அவர் வைக்கிற டெஸ்ட்டு என்ன வைப்பார்? தண்ணி தான் வைப்பார்.
என்ன சொல்லுவார், ஒரு ஆறு கடந்து போவீங்க, ஆனால் அந்த ஆற்றுல தண்ணியில் கை வைக்கக்கூடாது. இப்போ தண்ணி ஏன் அது டிசிப்ளின் செக்கிங். அது தண்ணி குடிக்கக்கூடாதுங்கிறது வந்து தண்ணி பஞ்சத்துக்காக இல்லை. அதனால தான் நம்மளை நோன்பு வைங்கிறான்ல. எதுக்கு? நஃப்ஸு கண்ட்ரோல் பண்ணுறானா? நஃப்ஸு கண்ட்ரோல் பண்ணுறான். இப்போ இந்த 10 நாள் முடி வெட்டாத, நகம் வெட்டாத, இது சொல்லப்படுது குர்பானி கொடுக்கும்போது. பின்னாடி என்ன இருக்குது? ஒன்றும் கிடையாது, டிசிப்ளின் தான். 10 நாள் உன்னால் அவேர்னஸோடு இருக்க முடியுதா? 10 நாளில் உன்னால் வந்து கவனமாக ஃபாலோ பண்ண முடியுதா? ஓகே, ஒரு இதுக்குள்ளே வந்திருக்கோம், நம்ம ஒரு ரெஸ்ட்ரிக்டடு டைம் லைனுக்குள்ளே நம்ம உள்ளே என்ட்ராகிருக்கோம் அப்படிங்கிறது உனக்கு புரியணும். அதுக்காக வந்து அல்லாஹ் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்குறான். இப்போது இந்த இடத்துல டெஸ்ட் பண்ணிட்டு தாவூத் வந்ததுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாரு? சூரா பக்ரால இதே தான் வரும். அவர் 6 வரும், அதில் வந்து நீங்கள் யாரும் தண்ணி குடிக்கக்கூடாது, கையளவு தண்ணி மட்டும்தான் குடிக்கணும். அப்போ மீறி தண்ணி குடித்தவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்க வந்து சொல்லுவாங்க, அவங்களால நடக்கவே முடியாது, தெம்பு இல்லாமல் ஆயிரும், அப்படியே படுத்து கிடப்பாங்க. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, இவங்க டிசிப்ளின் இல்லாதவங்க, அல்லாஹ்வோட கமிட்மெண்ட்டு அந்த அளவுக்கு பியூரிட்டி இல்லாதவங்க. இவங்க சண்டைக்கு வந்தாலும் சண்டை போட போகிறது கிடையாது. அதனால் இவங்களை இங்கேயே கழிச்சுட்டு போனால் அங்கே ஒரிஜினல் ஸ்ட்ரென்த் என்னன்னு நமக்கு தெரியும். அவங்களோட நின்று நம்ம சண்டை போட்டுக்கணும். இது எல்லா ஜமாத்துக்குள்ளேயும் இது பண்ணணும். அப்போது இந்த டிசிப்ளின் வந்து எப்பயுமே பாரு, இந்த கவர்மெண்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி டிசிப்ளின் பயங்கரமாக செக் பண்ணுவாங்க. இப்போ இங்கே தாலுத்தையும் என்ன பண்ணாங்க? டிசிப்ளின் பயங்கரமாக செக். ரசூலாவும் பாருங்கள் என்ன பண்ணாங்க? தபுக் போருக்கு வந்து போகும்போது, அல்லாஹ் நாடினால் நாளை நீங்கள் ஒரு ஊற்றுக்கு செல்வீர்கள், நான் வருவதற்கு முன் உங்களில் எவரும் அங்கு சென்று விட்டால் அங்குள்ள தண்ணீரில் கை வைத்து விட வேண்டாம் என்று கூறினார். 4582வது ஹதீஸ். யாரும் என்ன பண்ணிடக்கூடாது? தண்ணியில் கை வச்சிடாதீங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இப்போ இந்த தண்ணி குடிக்காதீங்கிற ஹதீஸு முஸ்லீமில் 4582வது ஹதீஸ். அப்போது இதெல்லாம் வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல தண்ணி அவங்க கேட்டிருக்க கூடாது. அதனுடைய கோபத்தின் வெளிப்பாடு அல்ல என்னங்கிறான், ஒன்னடா கேட்குறேன், இந்தடா 12 தரம் குடிச்சிட்டு இங்கேருந்து அப்படியே கிளம்பி தொலை, இதுக்கப்புறம் நீ இந்த படையில் இருக்கக்கூடாது, நீ அன்ஃபிட்டு, தண்ணி குடி, இடத்த காலி பண்ணு போ. மேலும் நாம் அவர்கள் மீது மேகத்தை நிழலிடச் செய்தோம், மேலும் அவர்களுக்கு மண்ணும் சலவாவும் இறக்கி வைத்தோம், நாம் உங்களுக்கு அளித்த தூய்மையான பொருட்களை புசியுங்கள் என்றும் கூறினோம். ஆனால் அவர்கள் இதன் பின்னரும் தீய செயல்களை மேற்கொண்டதனால் நமக்கு அநீதி இழைத்திடவில்லை, மாறாக தங்களுக்கு தாங்களே அநீதி இழைத்து கொண்டிருந்தனர். அப்போது அல்லாஹ் என்ன சொல்கிறான் அப்படின்னா, இந்த ஞாபகத்தெல்லாம் நான் கொடுத்துட்டே இருந்தேன், ஆனால் அவங்க என்ன பண்ணாங்க? எனக்கு பதிலுக்கு அநீதி இழைச்சாங்க. அதுதான் அல்லாஹ் என்ன சொல்கிறான், அவர்கள் எனக்கு அநீதி இழைத்து விடவில்லை. அல்லாஹ்வுக்கு ஒன்றும் அவங்க அநியாயம் பண்ண முடியாது, மாறாக தங்களுக்கு தாங்களே அநீதி. அதாவது நான் சொன்னல, இங்கே பாசிட்டிவ் அப்ரோச்சில் அல்லாஹ் இதை சொல்லலைங்கிறது நான் சொன்னேன்ல. தண்ணி வந்து கொடுத்ததுங்கிறது ஏதோ ஜம்சம் கொடுத்து ஒரு அருள் வந்து கிடைச்ச மாதிரி அல்லாஹ் சொல்லலை. நான் பாட்டுக்கு கொடுத்துட்டே இருந்தேன், நீங்கள் பாட்டுக்கு என்னை வந்து பேக் ஸ்டாப்பிங் பண்ணிகிட்டே இருந்தீங்க, அநீதி இழைச்சிட்டே இருந்தீங்க. அநீதியை பற்றி அநீதியில் கொண்டு போய் அதை முடிக்கிறான். இன்னொரு விஷயம் என்னென்னா, மனிதர்களை அல்லாஹ் சிரமப்படுத்துகிறான், உம்மத்தை சிரமப்படுத்துகிறான். எதுக்கு சிரமப்படுத்துகிறான்? இந்த பணிக்காக அல்லாஹ் சிரமப்படுத்துகிறான். இந்த உலகத்தில் நீதியை நிலைநாட்டுவதுங்கிறது அதிகாரம் இல்லாமல் செய்ய முடியாது. அதிகாரம்ங்கிறது அநியாயக்காரர்கள் ஆல்ரெடி அதை வச்சுருப்போம். நீதி நீ நிலைநாட்ட போகிறேன்னா அங்கே ஒரு அநீதி ஆல்ரெடி இருக்குதுன்னு அர்த்தம். அநீதி இருக்குதுன்னா அந்த செஞ்சிட்ருக்கிறவன் அநியாயக்காரன்னு அர்த்தம். அநியாயக்காரனால் அநீதி செய்ய முடியுதுன்னா அவன் அதிகாரத்தில் இருந்து கொண்டு அநியாயம் செய்து கொண்டிருக்கிறான்னு அர்த்தம். அப்போ அவனை நீ ரீப்ளேஸ் பண்ணணுன்னா நீ அதிகாரத்தில் போனால் மட்டும்தான் பண்ண முடியும்னு அர்த்தம். இதுதான் ரசூலுல்லாவுடைய சுன்னத்து. இதுதான் ரசூலுல்லாவுடைய சுன்னத்து. இன்றைக்கி மக்கள் முஸ்லீம்கள் மறந்த சுன்னத்து இதுதான். புரியுதா? அப்போது இந்த அதிகாரத்தில் நீ வரணுன்னா பெரிய தியாகங்களை பண்ணால் மட்டும்தான் அதிகாரத்தில் வர முடியும். நிறைய படிக்கணும், நிறைய தூக்கத்தை இழக்கணும், நிறைய பசி இழக்கணும், நிறைய உடல் சுகங்களை நீ இழக்க வேண்டியது வரும். நிறைய பிரச்சனைகள், மனசங்கடங்கள், எல்லாத்துக்குமே பொருளாதார இழப்புகள் நிறைய கடந்து தான் அவனும் அதிகாரத்துக்கு வந்திருப்போம். ஆல்ரெடி ஒரு சிஸ்டம் அநியாயத்தில் அதிகாரத்தில் இருக்குன்னா, இப்போ இன்றைக்கி ஆர்எஸ்எஸ் அதிகாரத்தில் இருக்குது, பிஜேபியோட ஆர்எஸ்எஸ் தான் அதிகாரத்தில் இருக்குது. ஆர்எஸ்எஸ் எவ்வளோ பெரிய விலையை கொடுக்குறாங்க. அவங்க 100 வருஷம் வாழ்க்கை எடுத்து பாருங்க, அவங்களுக்கு
எவ்வளோ அர்ப்பணி, எத்தனை பேர் கல்யாணம் பண்ணாமல் இருக்கிறாங்க, எத்தனை பேர் இது பண்ணுறாங்க. அவங்க சரியோ தப்போ அவங்க விளங்கி வச்சுருக்கிற அந்த கொள்கைக்கு நேர்மையாக இருக்காங்களா இல்லையா? ஒரு பெரிய சைஸபிள் வால்யூமில் இருக்காங்களா இல்லையா? அதே சைஸபிள் வால்யூமில் யார் அந்த அளவுக்கு உழைச்சாலும் கம்யூனிஸ்ட்டும் மேலே வரும், காங்கிரஸும் மேலே வரும், அந்த டெடிகேஷனோடு உழைக்கும்போது. இது அல்லாஹ்வுடைய ரூலு. புரியுதா? முஸ்லீம்கள் உழைச்சாலும் மேலே வர முடியும். இது அல்லாஹ்வுடைய ரூல். அப்போது இதுக்கு பொறுமை தேவை, நிறைய பயிற்சிகள் தேவை, தஸ்கியா ப்ராசஸ் தேவை. அது அந்த மேலான பணிக்கு அல்லாஹ் மனிதர்களை அதாவது தேர்வு பண்ணிட்டான். இது மிகப்பெரிய ஒரு கண்ணியம். இப்போ இந்த கண்ணியத்தை அல்லாஹ் கொடுத்துருக்கான். அப்போ அதை நாம் என்ன பண்ணிட்டோம்? அது இழந்துட்டோம். நம்ம என்ன பண்ணிட்டோம்? அதை விட அற்ப சுகங்களுக்காக இந்த தியாகங்களுக்கெல்லாம் நாங்கள் தயாரில்லை. எங்களுக்கு இதில் இருந்தெல்லாம் விடுதலை கொடுங்க, ஒரு டம்ளர் தண்ணியை கொடுங்க, சோழியை முடிச்சு விடுங்க, நாங்கள் கிளம்புறோம். புரியுதா? எங்களால் எங்களுக்கு இது பண்ண, எங்களுக்கு தேவை இங்கே வாழ்க்கை நல்லா இருக்கும். மற்றவங்கள பார்க்குறோம், அவங்களுடைய வாழ்க்கை தரம் மேலானதாக இருக்குது. எங்களுக்கும் அந்த தரத்துக்கு உயர்த்தி கொடுத்துரு. இந்த வேலை, இந்த ஷஹாதத் அலன்னாஸ் அதெல்லாம் எங்களுக்கு வேலை தேவையில்லை. இல்லைப்பா, இதுக்கு பதிலாக மறுமையில் உனக்கு பயங்கரமான அந்தஸ்து கிடைக்கும், சொர்க்கம் கிடைக்கும், அதெல்லாம் தேவையில்லைங்க, இங்கே இருக்கிறத வாங்கிட்டு போகலாங்க, போங்க, வேணா உங்களை நம்புகிறோங்க, வேணா உங்களுக்கு தொழுகிறோங்க, அல்லா சாமிக்கு வழிபாடு பண்ணுறவங்க வேணா எடுத்துங்க அப்படின்னு. இதுதான் விஷயம். அப்போது இந்த வசனத்துலேருந்து பார்க்கக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னா, இதுதான் மெசேஜ். இதில் இன்னொரு படிப்பினையும் இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த 12 கிட்டத்தட்ட 6 லட்சம் பேர் அல்லது ஒரு 10 லட்சம் பேர்னு வச்சு லட்சக்கணக்கான பேர் இந்த இடத்துல பாலைவனத்தில் அல்லாஹ் தங்க வைக்கிறான். இதுவும் அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளில் ஒன்று. இன்றைக்கி இப்போ நீங்கள் இப்போ ஒரு 10-20 பேர் வந்தால் கூட நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்குது? அரேஞ்ச்மெண்ட் பண்ண வேண்டியது இருக்குது. உட்காரதுக்கு இடம் வேணும். இடம் இல்லாமல் துளுண்டு ஒரு 5-6 இடத்த வச்சுக்கிட்டு அதுக்குள்ளே ஒரு 20 பேர் வாங்க அப்படின்னு சொல்லி உட்காரக்க முடியுமா? இடம் ஃபெசிலிட்டி பண்ணணும். இடத்துக்கு ஷெல்டர் இருக்கணும், கூரை இருக்கணும், காற்று இருக்கணும், வெளிச்சம் இருக்கணும், குடிக்கிறதுக்கு தண்ணி இருக்கணும், பாத்ரூம் போகிறதுக்கு வசதி இருக்கணும். ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணணும்னாலும் இதெல்லாம் கவனத்தில் இருக்கணும். எல்லாத்துக்குமே அரேஞ்ச் பண்ணணும். அப்போது இவ்வளோ பெரிய கூட்டத்தை அல்லாஹ் கொண்டு அந்த இடத்துல வச்சுருக்கிறான் அப்படின்னா, அப்போ அந்த கூட்டத்துக்கு அல்லாஹ் எவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் பண்ணி கொடுத்துருக்கான். மண்ணுங்கிற சாப்பாடு கொடுத்துருக்கான், சல்வாங்கிற சாப்பாடு கொடுத்துருக்கான், புரோட்டீன் இருக்குது, கார்போஹைட்ரேட் இருக்குது, அதுக்கப்புறம் தண்ணி அல்லாஹ் நம்ம ஊற்றுகள் மூலமாக தண்ணி கொடுத்துருக்கான். இவ்வளோ அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணான். எங்கே வச்சு பண்ணான்? பாலைவனத்தில் வச்சு பண்ணான். அப்போ என்ன அர்த்தம்? உங்களுக்கு இந்த வேலையை செய்கிற உங்களுக்கு அம்போன்னு உங்களை நான் விட்டுற மாட்டேன், உங்களை சாவடிச்சிட மாட்டேன், உங்களை சோதிப்பேன், ஆனால் கைவிட மாட்டேன். அதுதான் அங்கே எல்லாம் சொல்லிடுறேன். டேய், பாலைவனத்தில் இருந்தாலும் உங்களுக்கு தண்ணி கொடுப்பேன்டா, கவனத்தில் வச்சுருப்பேன். நான் நாளைக்கு கொடுக்கலான்றது நீ வாய் திறந்து இன்றைக்கே கேட்டேன். உன் சிச்சுவேஷன் எனக்கு தெரியும். நல்லா டைம் வச்சுருந்துருப்போம். தண்ணிக்கு டைம் 12 ஊற்று வராமலாம் இருந்திருக்காது, வரும். அது நீ ஏன் கேட்குற? உனக்கு தண்ணி வேணுங்கிறது உனக்கு தெரியுமா, அல்லாஹ்வுக்கு தெரியுமா? இந்த பாடி தண்ணி இல்லைன்னா தாங்காதுன்னு அல்லாஹ்வுக்கு தெரியுமா, உனக்கு தெரியுமா? அல்லாஹ்வுக்கு தான் நல்லா தெரியும். என் உடம்புக்கு என்ன வேணும்னு தெரியலையே, அதனால தான் கண்டதை தின்னு உடம்புக்கு எடுத்துக்கிறோம். என் உடம்புக்கு என்ன தேவைன்னு கூட எனக்கு தெரியலையே. தப்பாக சாப்பிட்டு தப்பாக வாழ்க்கை முறையில் வாழ்ந்து நாசமாக போயிடுறேன்னு அன்ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலில் போய் எல்லோரும் மாட்டிக்கல. இன்றைக்கி என் உடம்புக்கு என்ன தேவைன்னு அல்லாஹ்வுக்கு மட்டும்தானே தெரியுது. காலையில் எந்திரிச்சா உடம்புக்கு நல்லதுடா, நைட்டு இஷாவுக்கு அப்புறம் முழிச்சா கெட்டதுடா, இந்த தூங்குடா, இங்கே எந்திரிடா, இதை சாப்பிட்றா, இதை சாப்பிடாதடா, அல்லாஹ் தானே சொல்கிறான். நம்ம உடம்புக்கு என்ன தேவைன்னு நமக்கே தெரியல, நாம் நாசமாக போய்ட்டோம். அப்படியே நம்ம பாட்டுக்கு அதிகமாக உழைச்சா இப்படி அப்படி இப்படின்னு கற்பனை போட்டு நம்ம கற்பனை உலகத்தில் உட்காந்துட்ருக்கோம். என்ன பயங்கரமான விளக்கங்கள்லாம் சொல்லுவோம், ஒவ்வொருத்தரும் சொல்லுவோம். ஏன்டா இனிப்பு இவ்வளோ சாப்பிட்றோம், அயம்பெல் அப்படிமா, என்ன மெல் இருக்கா இல்லையான்னு பாடி வரும்போது போஸ்ட்மார்ட்டம் பண்ணும்போது தான் தெரியும். சரியா? உடம்பு கெடுத்துக்கிற பிரச்சனை இல்லை. அதனால் அல்லாஹ்வுக்கு தான் நல்லா தெரியும். இது முக்கியமான விஷயம். ரெண்டாவது, இந்த பாலைவனம் இருக்குது பாருங்கள், அதுவும் ஒரு படிப்பனை. இந்த பாலைவனம் எது அப்படின்னா, சவுதி அரேபியாவில் இருக்குது இந்த பாலைவனம். ஆக்சுவலாக இது எகிப்தில் ஒரு பகுதியாக காட்டுறாங்க, சினாயின்னு சொல்லிட்டு, சினாயின் பெனின்சுலா அப்படின்ட்டு. அது பேரே பார்த்திங்கன்னா ஈசா நபி காலத்துக்கு அப்புறம்தான் பேரே வச்சுருக்கிறாங்க. அது சரியா? அது பேரே லேட்டாக தான் வச்சுருக்கேன். இப்போ அங்கே ஒரு சர்ச்சு கட்டியிருப்பாங்க பாருங்கள்.
இந்த காலடி சுவடுகளில் கூட காட்டுவாங்க, மூசா நபி வந்து இந்த இடத்துல தான் போய் அல்லாட்ட பேசினார், இந்த மலை தான் அது அப்படின்னு. அது பார்த்திங்கன்னா எகிப்துக்குள்ளே தான் இருக்குது. இவர் எகிப்து விட்டு தான் வெளியே வர்றாரு. அப்போ கம்பல்சரி அது எகிப்துக்குள்ளே அது இருக்கக்கூடாது. இருக்கிறத எகிப்துலேருந்து வெளியே வர ஃபிரௌனோட டெரிட்டரியிலேயே உட்காந்து கேம்ப் போட்டு உட்காந்துட்டு இருந்தார். ஃபிரௌன் இருந்து வெளியே வந்து தான் அவர் கிராஸ் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா அந்த சினாய் பெனின்சுலாவில் பார்த்தீங்கன்னா, அந்த சினாய் பெனின்சுலாவிலேருந்து இந்த பக்கம் வந்தீங்கன்னா அந்த இடத்த தான் அவர் கிராஸ் பண்ணார். ஃபிரௌனுடைய ஊர் இது அலெக்சாண்ட்ரியா. அங்கேருந்து அப்படியே அது கோடு பிடிச்சி இழுத்துட்டு வந்தீங்கன்னா அது வந்து இந்த கடல் வரும். இதை தாண்டினீங்கன்னா சவுதி அரேபியா. சவுதி அரேபியாவில் இவர் ஏற்கனவே இருந்தவர். மதியனில் தான் அவர் இருக்கிறார். யார்? மூசா அலைஹிஸ்ஸலாம் ஆல்ரெடி அங்கே 10 வருஷம் இப்போ அங்கே ஒரு நபிக்கு கீழே அவர் ஒர்க் பண்ணிட்டு வர. அது எங்கே இருக்குது? சவுதியில் தான் இருக்குது. அதனால தான் கிரேட் ரெசிடென்ஷியல் ப்ராஜெக்டில் இன்றைக்கி சவுதி அரேபியா பாதி வச்சுருக்கான். சினாய் மலை அங்கே தான் இருக்குது. ஜபல் அல் லவுஸ் அப்படிங்கிற அந்த பேரில் வந்து அது இருக்குது. இப்போ ரீசெண்டாக ஆய்வு பண்ணதில் அங்கே வந்து பார்த்திங்கன்னா அங்கே 2 அடுக்கு மலை இருக்குது. அங்கே ஒரு அடுக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அடுக்கில் மலை இருக்குது, இன்னொரு மலை அதோட உயரத்தில் இருக்குது. அந்த மலை பார்த்திங்கன்னா மேகத்துக்கு மேலே இருக்குது. மேகம் கீழே இருக்குது, மலை மேலே இருக்குது. மோஸ்ட் ப்ராபப்ளி ரசூல்லா மூசா அலைஹிஸ்ஸலாம் அங்கே போய் தான் அல்லாஹ் பேசிக்க வாய்ப்பு இருக்குது. இவங்களுக்கு கீழே வந்து மேகம் மின்றது மட்டும்தான் இவங்க பார்ப்பாங்க. பிலுக் 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 பிலுக்குன்ட்டு அந்த மேகம் மின்றது மட்டும்தான் இவங்க வந்து அதை பார்த்துருக்காங்க. கீழே இருக்கிற மலை அது சுற்றி இருக்கிற அந்த பாலைவனத்தில் தான் இவங்க இருந்திருக்காங்க. இதில் என்ன கூத்துன்னா, இவங்க எங்கே கேம்ப் போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலடி தடங்கள் அந்த பகுதியில் அந்த வீடியோலாம் காட்டுறாங்க. அங்கே நிறைய கிணறுகள் இருக்குது. அதில் பாறையில் அடித்து தண்ணி வர வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? அவங்களே காட்டுறாங்க. இந்த கிணறுகளில் இருந்தால் மூசா நபியுடைய அந்த பனி இஸ்ராயல்கள் தண்ணீர் பருகி கொண்டு இருந்தப்போ கிணறு இருந்துச்சுன்னா அப்புறம் எதுக்கு பாறை போயிடும்? அந்த பாறை இப்போ குரான் ஒரு பாறையை சொல்லுதுன்னா அந்த பாறை வந்து கம்பல்சரி அதுக்கு ஒரு இது இருக்கும். இந்த 10 கமாண்ட்மெண்ட்ஸ் படம் இருக்குல்ல, அதிலே பாருங்கள், ஒரு கல் இப்படி தூக்கிட்டு இருப்பார், பின்னாடி ஒரு பாறை காமிச்சிருப்பாங்க, அந்த பாறை 2 அப்படி உடஞ்சிருக்கும். அந்த பாறைக்கு பேர் வந்து ராக் ஆஃப் ஹோரேப் அப்படின்னு சொல்லியிருக்கு. அந்த பாறையோடைய உயரம் மட்டுமே 65 அடி இருக்குது. இப்போ இந்த பில்டிங் மாதிரி பார்த்தீங்கன்னா 5 அடுக்கு போயிடும். 10 அடி ஒரு அடுக்குன்னா 2 அடுக்கு 3 அடுக்கு 4 அடுக்கு 5 அடுக்கு 6 அடுக்கு 65 அடி உயரத்தில் அந்த பாறை இருக்குது. இவ்வளோ பெருசாக இருக்குது. 160 அடி உயரத்தில் அதாவது அந்த கீழே தரை இருக்குது, பெரிய பாலைவனம் இருக்குது, தரை இருக்குது, கற்கள் நிறைந்த பாலைவனம். அது அந்த பாலைவனத்துக்கு பாலைவனத்தில் ஒரு கல் குவியல் இருக்குது. கல் நொறுங்கி 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 ஜல்லி மாதிரி குவிச்சா எப்படி கிடக்கும், பாறைகள் வந்து ஒரு 160 அடிக்கு குவிஞ்சு கிடக்கு. அதுக்கு மேலே ஒரே இந்த பெரிய பாறை 65 அடி பாறை மேலே இருக்குது. அப்போ கணக்கு வச்சிங்க, இங்கேருந்து 160 அடி, அங்கேருந்து ஒரு 65 அடி, 235 அடிக்கு அப்படியே ஒரு கூமாச்சி மாதிரி கிடக்கு. அந்த கல்லும் அந்த கற்குவியல் இருக்குல்ல, என்னுடைய கணிப்பு என்ன அப்படின்னா, அல்லாஹ் வந்து அவங்க பார்க்கணுன்னு சொல்லும்போது நொறுங்கி போச்சு உள்ள கல் அந்த மலையாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மலையாகவே இருக்குது, நொறுங்கி போன மலையாக இருக்குது. அதுக்கு மேலே அந்த தண்ணி இருக்குது. அங்கேருந்து அடித்ததுன்னா ஃபால்ஸாக விழுவும். அங்கேருந்து அது தண்ணி அடித்ததுன்னா 65 அடியிலேருந்து மேலே அது 12 பீச்சு அடித்ததுன்னா, இப்போ இதில் இவங்க காட்டுற அந்த பாறையை பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே ஒரு 5 அடி 6 அடி விட்டில் தான் இருக்குது. அதில் எங்கே போய் 12 லட்சம் பேர் 6 லட்சம் பேர் தண்ணி பிடிக்குது. அதில் 12 அது வேணும், அது யார் வேணாலும் உருவாக்கலாம். அது போட்டு பிளேடில் கீறி விட்டு இது இந்த மத வியாபாரிகளுக்குன்னு சொல்லவா வேணும். டம்மி இது எவ்வளோ உருவாக்குவாங்க. அங்கே மதியனாலும் போனீங்கன்னு வச்சிங்க, மதியனால் மக்கள்லாம் போனீங்கன்னா ஆளுக்கு கதையாக அளந்து விடுவாங்க. ஜிப்ரில் இங்கே தான் உட்காந்து டீ சாப்பிட்டாரு, அங்கே தான் அவர் உட்காந்து டிஃபன் சாப்பிட்டாரு. இந்த தர்காவில் போனால் அழிச்சு விடுவாங்கள்ல என்னென்னமோ அந்த மாதிரி. அப்போ அங்கே இதில் பார்த்தீங்கன்னா 12 பேர் கூட நிற்க முடியாது. அங்கே எகிப்தில் இருக்கிற அந்த சினாய் மலைன்னு இவங்க வச்சுருக்கிற கல்லில் இங்கே போனால் பல லட்சம் பேர் வந்து இது பண்ண முடியுது. இது வந்து மதியனுக்கு பக்கத்தில் தான் இருக்காது. அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் எங்கே கூப்பிட்டு போயிருக்காரு? மதியனுக்கு தான் அவங்கள அந்த இடத்துல தான் கூப்பிட்டு போய் இருக்கிறாங்க. அந்த இடத்த போய் பார்த்தாலே அல்லாஹ்வுடைய வல்லமை வந்து நமக்கு தெரியும். இந்த இடத்துல எப்படி இவ்வளோ பெரிய கூட்டம் வாழ முடியும்? இந்த எகிப்தில் அந்த சொல்கிற இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா ஓரளவு நார்மல் மண் தான் இருக்குது. அங்கே விவசாயம் ஒரு புல் மரமே இருக்காங்க. இவங்க காட்டுற அந்த
இதில் மரம் செடி கொடியே இருக்குது. எங்கள் காலடி தடங்கள்லாம் அவங்க காட்டுறாங்க, இதுதான் சினாய் மலைன்ட்டு. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மரம் ஒன்று காட்டுறாங்க. மரம் இருக்குது. அப்போ மரம் செடி கொடி வளர இடம்னா அப்போ அவங்க ஏதோ ஒரு ஏற்பாடு பண்ணிடுவாங்க. அது விளையக்கூடிய இடமே கிடையாது. அங்கே போய் பாருங்கள், அங்கே ஒன்றுமே விளையாது, கல்லாக இருக்குது, வெறும் பாறையாக இருக்குது. ஆனால் ஃப்ளாட் சர்ஃபேஸ் நிறைய இருக்குது. எங்கேயுமே அது மனிதர்கள் வாழ அருகதையற்ற இடமா இருக்குது. ஆனால் நீண்ட இடமா இருக்குது, மலைகள் நிறைந்ததாக இருக்குது. அந்த இடத்துல ஒரு பாறை இருக்குது, அந்த பாறையிலையும் நீர் ஊற்று வந்ததற்கான தடயங்கள் கிடச்சிருக்கு. அவங்க வந்து அதை தான் சொல்கிறாங்க, அந்த பாறை தான் அதுங்கிறாங்க. சரியா? இப்போ இது ஒன்று பார்த்துக்கணும். அடுத்தது அங்கேருந்து தான் அவங்க படையெடுத்து இஸ்ரேலுக்கு போகிறாங்க. இது நீங்கள் இஸ்ரேல் டிராயிங் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஹோரேபு அந்த இடத்துலேருந்து போனீங்கன்னா அங்கேருந்து தான் நீங்கள் இஸ்ரேலுக்குள்ளே என்ட்ரா முடியும். நீ சினாய் மலையிலேருந்து என்டர் பண்ணிங்கன்னா, அதுவும் இல்லாமல் அங்கே ஃபஸ்ட்டு ஒரு ஊர் வரும். அந்த ஊர் வந்து பார்த்திங்கன்னா ஜெரிகோ அப்படிங்கிற அந்த ஊர். அந்த ஊர் பார்த்திங்கன்னா அந்த மதாயின்லேருந்து இங்கேருந்து போனால் தான் அது குறிக்கிடும். இப்போ உதாரணத்துக்கு தமிழ்நாடுலன்னு என்ட்ராகிற நுழையும் போது ஒசூர் இருந்தது அப்படின்னா அர்த்தம் என்ன அர்த்தம்? கொச்சின்லேருந்து அவர் வரலைன்னு அர்த்தம். பெங்களூர்லேருந்து வந்திருக்காரு, கர்நாடகா வழியாக வந்திருக்கிறாரு. ஒசூர் குறுக்க வந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? நம்மளே சொல்லுவோம், ஜி நான் தமிழ்நாடு என்ட்ரு ஆகிட்டேன் ஜி அப்படிங்க. ஓகே, என்ட்ரு ஆகிட்டு எங்கே இருக்கீங்க? ஒசூருன்னு போர்டு இருக்குது. அப்படியா? அடுத்த கிருஷ்ணகிரி வரும். நம்மளே சொல்லுவோம் அடுத்து கிருஷ்ணகிரி வரும் அப்படின்ட்டு. மொத்தத்தில் லொக்கேஷன் நம்மளால் வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியுது. அப்போ இங்கேயும் வந்து அடுத்தது சொல்கிறான் பாரு. மேலும் இவ்வாறு அவர்களிடம் கூறப்பட்டதை நீர் நினைவு கூறும். நீங்கள் இவ்வூரில் வசியுங்கள், மேலும் இங்கு கிடைப்பவற்றை விரும்பியவாறு தாராளமாக புசியுங்கள், இன்னும் ஹித்தத்துன் என்று சொல்லுங்கள். மேலும் ஊரின் தலைவாயிலில் சிரம்பணிந்தவாறு நுழையுங்கள். நாம் உங்களுடைய தவறுகளை மன்னிப்போம். சிறந்த முறையில் நற்செயல் புரிவோருக்கு விரைவில் அதிக நற்கூலியை வழங்குவோம். இந்த ஊர் எது அப்படிங்கும்போது அமீன் ஹசன் இஸ்லாம் வந்து என்ன சொல்கிறாரு, இது வந்து ஜெரிகோ. இப்னு அப்பாஸ் அலியுடைய அந்த தஃப்சீரில் வந்து ஜெரிகோங்கிற ஊருங்க. இன்றைக்கி நீங்கள் ஃபலஸ்தீனை மேப் எடுத்து பார்த்தீங்கன்னா ஜெரிகோ வழியும் இந்த மதாயின்லேருந்து நீங்கள் அப்படியே நுழைஞ்சிங்கன்னா ஜெரிகோ வந்து வரும். அப்போ இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்கிறான் அப்படின்னா, ஊரின் தலைவாயில் நுழையும் போது சிரம்பணிந்தவாறு நுழையுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான். அப்போ இந்த இடத்துல என்ன அர்த்தம் அப்படின்னா, இது வந்து ஒரு ஊர் அப்படிங்கிறது மீனிங் கிடையாது. அந்த இடத்துல அப்படி தலை கும்னிஞ்சு ரெண்டு மீனிங்கும் எடுத்துக்கலாம். ஒன்று வந்து நான் இதே வந்து பஹ்ராவில் வரும்போது நான் சொல்லியிருப்பேன், மக்கா வெற்றியின் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அப்படியே தலையை தாழ்த்தியவங்க அப்படி போக சொன்னாங்க, தாழ்த்தியவாறு அப்படியே உள்ளே போக சொன்னாங்க. போனாங்க, ரசூலா அப்படி தான் போனாங்க, யாரும் வந்து நிமிர்ந்து போகலை. அப்போ இவர் அமீன் ஹசன் இஸ்லாம் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அந்த ஊருக்குள்ளே போகும்போது அடக்க ஒடுக்கமாக போங்க அப்படின்னு வந்து அல்லாஹ் இது சொன்ன மாதிரி தெரியல. ஏன்னா அடக்க ஒடுக்கமாக போங்க, அடங்கி போங்க, உங்களுடைய அந்த தோரணை வந்து கொஞ்சம் சாஃப்டாக வச்சுக்கிங்கன்னு அல்லாஹ் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அதெல்லாம் சொல்லணும்னா ஒரு வீரனுக்கு தான் சொல்லணும். புரியலையா? ஒரு ரவுடிக்கிட்ட தான் சொல்லணும், டே சாஃப்டாக நடந்துக்கிட்டான்ட்டு. ஒரு நோஞ்சாண்ட போய் டே சாஃப்டாக நடந்துக்கன்னு சொல்லக்கூடாது. இப்போ இவனுங்க வந்து நோஞ்சானுங்க, இவங்க முடியலைன்ட்டு தான் சப்ப ஊரை தேர்ந்தெடுத்து அங்கே முடியாதுங்க ஃபைட் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல வேணால் ஃபைட் பண்ணிக்கிறோங்கிறாங்க. அப்போ இந்த சப்ப ஊருக்குள்ளே வந்து நீங்கள் திமிரா நுழையாதீங்க அப்படிங்கிற அந்த மீனிங் வராது. புரியுதா? ஏன்னா அதுக்கு முதல்ல இவனுங்களுக்கு திமிர் பண்ணுறது தெரியணும். அதுவும் இல்லாமல் தடைப்படை உள்ளே நுழையும் போது தான் டேஞ்சர் ஜாஸ்தி. எங்கே இருந்துட்டு அம்பு வரும், அட்டாக் வருங்கிறது தெரியாது. இவன் நுழையும் போதே பயந்து தான் நுழைவான். ஐயோ அவன் எந்த பொந்தில் ஒழிஞ்சிட்டு இருக்கிறானோ தெரியலையே. புரியுதா? அப்போ பயந்துட்டு தான் இவன் வந்து நுழைவான். அப்போது அதுக்கு அவர் மீனிங் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இப்போ தான் உங்கள் கையில் ஒரு நிர்வாகம் வந்திருக்கு. இப்போ தான் நீங்கள் அந்த இமாமத்துடைய நுழைவாயில் இப்போ தான் நீங்கள் நுழைஞ்சிருக்கீங்க. அடக்க ஒடுக்கமாக நடந்துங்க. அப்போனா என்ன அர்த்தம்? அந்த ஊரில் போய் நீங்கள் சாலிஹீன்களாக இருக்கணும். அப்போ அங்கே வந்து பள்ளிவாசல் வந்து அங்கே ஏற்படுத்தணும். அந்த தொழுகையில் வந்து நீங்கள் இபாதத் செய்யவங்களாக இருக்கணும். அந்த இடத்துல தொழுகையை பேணக்கூடியவங்களாக இருக்கணும். அதனால தான் குரானில் இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லுவான் பாருங்க, உங்களுக்கு அதிகாரம் தரப்பட்டால் அவங்க தொழுகையை நிலைநாட்டுவாங்கன்ட்டு. அங்கே போய் கூத்தடிக்க மாட்டாங்க. முதல்ல வந்து அல்லாஹ் சஜ்தா பண்ணுறதுலேயே குறியாக இருப்பாங்க. ஜக்காத்து கொடுப்பாங்க, மக்களுக்கு கொடுக்கறதுலையும் அல்லாஹ்வுக்கு அடி பண்ணிக்கிறதுலையும் இதில் தான் ஃபோக்கஸ் அதிகமாக இருக்கும். எப்பயுமே கிலாஃபத் வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவோம்? பயங்கரமான பக்திமான மாறிடுவோம்.
பக்தி பலமாக மாறிடுவோம். அப்படி தான் மாறணும். அதுதான் அல்லாஹ் சொல்கிறான். அப்போ இந்த இடத்துலையும் வந்து அதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா, தௌபா செய்யுங்க, அதிகம் பாவம் மன்னிப்பு தானே. நிறைய வயலேஷன் நடந்திருக்கும், அதெல்லாம் தாண்டி தான் வந்திருப்பீங்க, திமிர் கொடுத்துருக்கோம், உங்களுக்கு ஒரு தக்கப்புரி ஏற்பட்டிருக்கும். இது எல்லாம் வந்து நீங்கள் அதுக்கு வர்த்தே கிடையாது. அப்போது அந்த ஊரில் உங்கள் செயல்பாடு பார்க்கும்போது மக்கள் வேறு மாதிரி எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது தான் அல்லாஹ் சொல்கிறான். இது தான் வந்து அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க, மாற்றி பண்ணியிருக்காங்க. இதில் ஹித்தத்துன்கிற அந்த வார்த்தை இருக்குது பாரு, அதில் அல்லாஹ் என்ன சொல்கிறான், இன்னும் ஹித்தத்துன் என்று சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லலாம். அந்த ஊர் இங்கே கிடைப்பவற்றை விரும்பியவாறு தாராளமாக புசியுங்கள், ஹித்தத்துன் என்று சொல்லுங்கள். அப்போ ஹித்தத்துன்க்கு என்ன மீனிங்கு? அந்த அரமாய்க்கு அந்த லாங்குவேஜில், க்ரீக்கில் அரமாய்க் லாங்குவேஜில் என்ன மீனிங்னா, கூட்டி பெருக்குவது, தரையை கூட்டி பெருக்குவது. அதாவது எங்களுடைய பாவங்களை கூட்டி பெருக்குவது போல் நீக்கிவிடு, யாரெல்லாம் எங்கள் உடம்புலேருந்து எங்கள் பாவங்களை எல்லாம் கழுவி விட்டுறல்ல அப்படின்னு அர்த்தம். அப்போ பல சொற்கள் வந்து இருக்குது. எதுக்கு? இதுக்கு தௌபா செய்கிறதுக்கு. அது எல்லாம் பயன்படுத்துங்க. பல விதமான சொற்களை பயன்படுத்தி அல்லாட்ட வந்து நீங்கள் தௌபா செய்யுங்க. அதுக்கு என்ன அர்த்தம்? அஸ்தக்ஃபிர்லா சொல்லுங்கள், ரப்பி ஃபிர்லி சொல்லுங்கள், அல்லாஹ் மக்ஃபிர்லி சொல்லுங்கள், எதை வேணாலும் பண்ணுங்கள். இந்த மாதிரி தௌபா உங்களுக்கு விரிஞ்ச உங்களுடைய அந்த சுக்குரை வெளிப்படுத்துங்க, உங்களுடைய அந்த இஸ்திக்ஃபாரை வந்து நீங்கள் வந்து செய்யுங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லும்போது, அப்போ அவங்க என்ன பண்ணாங்க, கூட்டி பெருக்கிற மீனிங்கில் தானே அல்லாஹ் சொன்னான். புட்டங்களை தேய்ச்சிட்டு வேணும்னே கூட்டிகிட்டு போயிருக்கிறாங்க. அந்த ஊருக்குள்ளே நுழையும் போது கூட்டிகிட்டு போகிறது, கூட்டி பெருக்க சொன்னீங்களே, அதான் பூட்டிகிட்டே போகிறோம். பெருக்கியவாறே செல்லுங்கள் அப்படின்னு இருக்குல்ல. பாவங்களை உதறி அல்லாஹ் சொன்ன மீனிங்கு வேறு தான். ஏன் அந்த வார்த்தையை அல்லாஹ் சொல்கிறான்? டெஸ்ட் வைக்கிறான். இந்த வார்த்தையை சொன்னால் இவன் என்ன பண்ணுவான். இப்போ ஜெயிச்ச திமிரு ஒன்று, சரியா, ஜெயிச்சிட்டா ஒன்று. அதனால் சந்தோஷத்தில் என்ன பண்ணுறான், அல்லாஹ் சொன்ன வார்த்தையை மீறி பண்ணுறான். மீறி என்ன பண்ணுறான், வேறு ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு கலாய்ச்சிட்டு கூட்டுறோன்னு சொல்லிவிட்டு ஏதோ ஒன்று பண்ணிவிட்டு, அந்த மீனிங் டபுள் மீனிங் வார்த்தை தான் அது. ஹித்தத்துங்கிற வார்த்தையே டபுள் மீனிங் வார்த்தை தான். அல்லாஹ் சொன்ன மீனிங் விட்டுட்டு அவங்க வேறு இது பண்ணுறாங்க. இது வந்து புகாரில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே விளக்கம் சொல்கிறாங்க. இஸ்ரவேலர்களிடம் ஹித்தத்துன், எங்கள் பாவ சுமையை இறக்கி விடுவாயாக என்று கூறிக்கொண்டே அதன் வாசலில் சிரம் தாழ்த்தியவர்களாக நுழையுங்கள், நாம் உங்களுடைய குற்றங்களை மன்னித்து விடுவோம் என்று கூறப்பட்டது. ஆனால் அவர்கள் தம் பிட்டங்களால் தவழ்ந்த வண்ணம் சென்றார்கள். கூட்டி அதெல்லாம் எங்களை கூட்டி விடலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கெல்லாம் இந்த அல்ல நான் கூட்டிகிட்டே போகிறோம், பெருக்கிட்டே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே போயிருக்காங்க. அந்த மாதிரி வந்து அவங்க சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இது புகாரில் 4641வது ஹதீஸாக இது வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்போ இதுதான் அல்லாஹ் சொல்கிறான், சிறந்த முறையில் நற்செயல் புரிவோருக்கு விரைவில் அதிக நற்கூலியை வழங்குவோம். எப்போவுமே நம்ம என்ன பண்ணணும், அல்லாஹ் ஒரு விஷயம் சொல்கிறான் அப்படின்னா அந்த உபதேசத்தை அழகாக ஃபாலோ பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணணும். அதை விட்டுட்டு இவனுங்க என்ன பண்ணிக்கிறானுங்க, வேணும்னே அல்லாஹ் சொன்ன அந்த ஹித்தத்துனுக்கு என்ன பண்ணியிருக்கலாம், இவன் அஸ்தக்ஃபிர்லா சொல்லியிருக்கலாம், அல்லாஹ் மக்ஃபிர்லி சொல்லியிருக்கலாம், தௌபா செஞ்சுருக்கலாம், அதிகம் நஃபில் தொழுதுருக்கலாம், அங்கே போய் அல்லாஹ்ட்ட வந்து நன்றி வந்து அதிகமாக செலுத்தியிருக்கலாம், அந்த கிடைச்ச கனிமத்தில் வாரி வழங்கியிருக்கலாம். இதெல்லாம் செய்கிறத விட்டுட்டு அவங்க வேறு இது பண்ணாங்க. அதுதான் அல்லாஹ் சொல்கிறான், நானும் வந்து குர்ஆனில் நிறைய இந்த மாதிரி வார்த்தைகள் சொல்லி வச்சுருக்கேன். நன்மை செய்யுங்கள், தீமை தடுங்கள், நபியை ஃபாலோ பண்ணுங்கள், இது தொழுகை நிலைநாட்டுங்க, இதெல்லாம் சொல்லியிருக்கேன். ஆனால் ஒவ்வொன்றுக்கும் ஒரு மீனிங் இருக்குது. அது உங்களுக்கும் நல்லா தெரியும் என்ன. ஆனால் நீங்கள் டாவ் போடுறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கிங்க, நீங்கள் வந்து இந்த ஆயத்தை எங்களுக்கு இப்படி தான் புரிஞ்சது, நீங்கள் ட்ராமாவும் போடலாம். அதுதான் நான் நபி கொண்டாந்து டெமான்ஸ்ட்ரேஷனும் காமிச்சாச்சு. அதுக்கப்புறமும் புரியலன்னு நீங்கள் சாக்கு போக்கு சொல்லியும் அழுவலாம். அதுதான் அல்லாஹ் சொல்கிறான், இந்த உம்மத்தில் எவனுக்கு புரிஞ்சதோ அவன் நல்லபடியாக செயல்படு, நான் உனக்கு நற்கூலி வழங்கிட்டே இருப்பேன். மற்றவன்லாம் புழுங்கி சாவான், உனக்கு நிம்மதியான வாழ்க்கை இருக்கும் அல்லாஹ் சொல்கிறான். அதனால தான் சொல்கிறான், இப்போ நாமளும் அதை சொல்கிறோம். எவனோ எக்கட கெட்டு போகிறான், யாரோ என்ன இலவோ பண்ணிட்டு போகிறாங்க, ஒழுங்காக அல்லாஹ்வுடைய பாதை இதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா சுதாரிச்சிருங்க. இவங்க வரலையா, அவங்க வரலையா, இந்த ஜமாத்து அப்படி இருக்கே, இதெல்லாம் பார்க்காதீங்க. உங்களுக்கு தெரிஞ்சதை உடனே இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. இவங்க விவகாரம் அல்லாஹ் தீர்ப்பளிப்பான். அவங்களாச்சு அல்லாஹ்வாச்சு. உங்களுடைய அது இல்லையா, இப்படி பெரிய பெரிய உலமாக்கள் இந்த பக்கம் இருக்காங்களே, அவங்க டிகிரிஸ்லாம் அந்த பக்கம் இருக்கேன்னெலாம் பார்த்துட்டுலாம் போயிட்டுருக்காதீங்க. எஸ்கேபிசம் இத்தனை பேர் செஞ்சிட்டதுனால அது சரின்னுலாம் அல்லாஹ் சொல்லிட மாட்டான்.
புரியுதா? இவங்களுக்கு என்னென்னமோ தோணுது, ஆனால் இது மட்டும் தோணவே மாட்டேங்குது. இப்போ இங்கே விஷயம் என்ன அப்படின்னா, அதான் சொல்கிறோம், சிறந்த முறையில் செயல்படுங்க. குரானை பரப்புறது இதுதான் சிறந்த முறை. ரசூலுல்லாவுடைய அந்த சீரத்தை பரப்புறது இதுதான் சிறந்த முறை. இதில் அவங்கவுங்க முடிஞ்சது, இவங்க நான் துணை நிற்கணும், அவங்க துணை நிற்கணும்லாம் பார்த்துட்டு இருக்கக்கூடாது. இன்றைக்கி இருக்கிற சோஷியல் மீடியா காலகட்டத்தில் நம்மளால் என்ன முடியுமோ அதை பண்ணிடணும். அப்போ ஒருத்தர் முயற்சி எடுத்தாலும் அல்லாஹ் பார்த்திங்கன்னா அந்த முயற்சி அல்லாஹ் கொண்டு போய் சேர்த்தணும். இப்போ நானே ஸ்டார்ட் பண்ணும்போது இதை எதிர்பார்த்தோமா? நம்முடைய தராதரம் என்ன? நான்லாம் கூப்பிட்டு பேசினா ஒரு 10 நிமிஷம் கூட எவனும் கேட்க மாட்டான், அப்படி தான் இருந்துச்சு. ஆனால் குரானை எடுத்து இதோடைய மெசேஜ் எடுத்து பேசும்போது அதுக்கப்புறம் தான் அல்லாஹ் அதுக்கு ரீச் கொடுக்குறான். அப்போது இப்போ அப்பட்டமாக நம்மளால் உணர முடியுது. நான் ஒரு தாயி கிடையாது, நான் வாழ்க்கையில் ஒரு பயான் நான் எந்த ஜமாத்தில் இருக்கும்போது என்னால் நான் பேசுகிறதுக்கு வக்கே கிடையாது, நடுங்கும். நான் தப்லீக் ஜமாத்தில் எந்திரிச்சு அறிவிப்பு செய்கிறவங்களாம் ஆச்சரியமாக பார்ப்பேன். ஜும்மா தொழுகையில் எந்திரிச்சு அவன் பாட்டு தைரியமாக இப்போ தீனுடைய கவலையான வேலையை நடைபெற போகுது, எல்லோரும் உட்காந்து பேசுங்கன்னு சொல்லிட்டு சின்ன பையன் பேசுகிறான். இது மாதிரி என்னால் பேச முடியுமா? நான்லாம் அப்படிலாம் நினச்சேன். சின்ன பையன் எந்திரிச்சு அவ்வளோ இதாக பேசிட்டானே அப்படி. முடியவே இல்லை, முடியாத விஷயம் ரோட்டில் நின்று பேச வச்சிட்டான்ல. எங்கே நின்று பேசுறது எல்லாம் எங்கெல்லாம் உதறிட்டு இருக்கோம். ஆனால் எல்லாம் பலப்படுத்திட்டான். பப்ளிக் மீட்டிங்லாம் நான்லாம் கற்பனையே பண்ண முடியாது. கூட்டத்தை பார்த்தா நல்லா பேசவே வராது. அதான் சொல்கிறோம்ல, அல்லாஹ் நம்மளை செயல்பட வச்சுருவோம். அப்போ அதனால் யாருக்காகவும் நம்ம வெயிட் பண்ணக்கூடிய எந்த பேச்சாளர் வரட்டும், நம்ம பெரிய ஆளுங்க இவங்கெல்லாம் கன்வின்ஸ் ஆகும். நம்ம தான் உருவாக்கணும் ரோல் மாடல். நமக்கு யாரும் இல்லைனாலும் நாம் ஒரு பாதையை உருவாக்கிட்டு நம்ம போயிட்டே இருக்கணும். ஆயினும் அவர்களில் அக்கிரமக்காரர்கள் தங்களுக்கு கூறப்பட்ட சொல்லை வேறொன்றாக மாற்றிவிட்டார்கள். ஆகவே இவ்வாறு அவர்கள் அக்கிரமம் செய்து கொண்டிருந்த காரணத்தால் வானத்திலிருந்து வேதனையை அவர்கள் மீது அனுப்பினோம். அப்போது இந்த இடத்துல இது இவங்க வார்த்தை மாற்றுறதுங்கிறது இவங்களுக்கு புதுசு கிடையாது. இது பார்த்திங்கன்னா ஈசா நபி காலத்துலேயும் இவங்க இந்த வார்த்தையை பண்ணுறாங்க. உதாரணத்துக்கு பைபிளில் லூக்காவில் பார்த்திங்கன்னா 11ஆம் அத்தியாயத்தில் 1லேருந்து 4ஆம் வசனம் வரைக்கும் இயேசு ஒரு இடத்தில் இறைவனிடத்தில் வேண்டிக் கொண்டிருந்தார். இங்கே பாரு, ஈசா நபி என்ன பண்ணிருந்தார்? இயேசு இறைவனிடம் வேண்டு கொண்டிருந்தார். அப்போ இதுலேருந்து இயேசு யாருன்னு தெரியுதா இல்லையா? இயேசுக்கு ஒரு இறைவன் இருந்திருக்காருன்னு புரியுதா இல்லையா? அப்போ எப்படி இயேசு இறைவன் ஆவார்? பைபிள் படி இப்போ இயேசு என்ன சொல்கிறார்? இறைவன்கிட்ட தான் வேண்டிகிட்டு இருக்கேன்றார். இவங்களுடைய மொழிபெயர்ப்பு தான். அது முடிந்ததும் அவருடைய சீடர்களுள் ஒருவர் அவரை நோக்கி, ஆண்டவரே, யோவான் தம் சீடருக்கு இறைவனிடம் வேண்ட கற்றுக் கொடுத்தது போல் எங்களுக்கும் கற்றுக்கொடும். அப்போ இவர்கிட்ட ஆண்டவரேன்னு பேசுகிறார். இந்த ஆண்டவருக்கு வேறு மீனிங். இப்போ இவங்ககிட்ட கூட என்னங்கிறாரு? உங்களிடம் வேண்டுவதற்கு எங்களுக்கு கற்றுக் கொடுங்கன்னு சொல்லலை, ஆண்டவர்கிட்ட வேண்டுறதுக்கு எங்களுக்கு கற்றுக் கொடுங்க. எப்படி? யோவான் அவருடைய சீடருக்கு கற்றுக் கொடுத்த மாதிரி. அப்போது கூட இருந்த சஹாபாக்கள் இவர் என்னவா பார்த்துருக்காங்க? யோவானுடைய ரீப்ளேஸ்மெண்ட்டாக தான் இவரை பார்த்துருக்காங்க. யோவான் யார்? யஹ்யா அலைஹிஸ்ஸலாம். யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் தெரியுமில்ல, ஈசா நபி காலத்தில் கூட இருந்தவர். மரியம் அலைஹிஸ்ஸலாமுக்கு இவங்க பிறக்கிறாங்க, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமுக்கு அவர் பிறக்கிறார். அவர்களிடம், நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது இவ்வாறு சொல்லுங்கள், தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக. எது? அல்லாட்ட துவா செய்யுங்க. என்னன்ட்டு? உமது பெயர் அல்லாஹு அக்பர் என்று அல்லாவை பெருமைப்படுத்துதல். இதுதான் தக்பீர ரப். இதைத்தான் சொல்கிறாங்க ஈசா நபி. உமது பெயர் தூயதென போற்றப்படுக, உமது ஆட்சி வருக, எங்கள் அன்றாட உணவை நாள்தோறும் எங்களுக்கு தருக, எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோர் அனைவரையும் நாங்கள் மன்னிப்பதால் எங்கள் பாவங்களையும் மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் என்று கற்பித்தார் அப்படின்னு. இப்போ இந்த இடத்துல இந்த 3ஆம் வசனம் இருக்குல்ல, எங்களுடைய அன்றாட உணவை நாள்தோறும் எங்களுக்கு தருகின்ற, இது அந்த மீனிங்கில் சொல்லப்பட்டது இல்லை. இது அமீன் ஹசன் இஸ்லாய் சொல்கிறார். இது என்ன மீனிங்கில் அந்த அரமாய்க்கில் வருதுன்னா, இஹ்தின சிராத்தல் முஸ்தகிம் தான், ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு ஹிதாயத்தை தருகன்ட்டு. ஆனால் அந்த வார்த்தையோட மீனிங் என்னென்னா, ஒவ்வொரு நாளும் உணவை தருக அப்படின்னும் மீனிங் இருக்குது. அப்போது உடலுக்கும் உணவு இருக்குது, ரூஹுக்கும் உணவு இருக்குது, அறிவுக்கும் உணவு இருக்குல்ல, அறிவு பசி அப்படிங்கிறான், ஆன்மீக பசி அப்படின்னு இருக்கு. அந்த மாதிரி அந்த பசிக்கு உணவு தா அப்படின்னு கேட்குறதுக்கு பதிலாக எங்களுக்கு அன்றாடம் உணவு கொடுங்க, எங்களுக்கு சோத்துக்கு எங்களுக்கு சிங்கடிக்காமல் பார்த்துக்கொள்ளலாம்
அப்படிங்கிறது வந்து துவா செய்யணும். இதே அது இதில் எப்படி இருக்குது, நம்ம அல்லம் சூரா, இது அவங்களுக்கு சொல்லப்பட்ட அல்லம் சூரா. அப்போ நமக்கு எப்படி இருக்குது அல்லம் சூரா? ஐஹிதின சிராத்தல் முஸ்தகீம், எல்லாம் எங்களுக்கு நேரான வழி கேட்டு மொட்டையாக அதாவது விட்டானல்ல, அந்த நேரான வழிக்கு டெஃபினேஷனும் கொடுத்தான். அந்த யாருக்கு அருள் புரிந்தாயோ அவர்களுடைய வழி. யாருக்கு அருள் புரிந்தார்? அல்லாஹ், மூசா, ஃபிரௌனு, ஹாரூனு, இவங்கெல்லாம் தான் அருள் புரியப்பட்டாங்க. ஏன்னா ஆட்சி அதிகாரம் தரப்பட்டுச்சுல்ல அவங்களுக்கு, நாடியவர்களுக்கு ஆட்சியை கொடுக்குற. இப்போ நாடியவர்கள் பட்டியலில் வர்றவங்கள இவங்களே அருள் புரிவார். இப்போ நமக்கு தெரியலன்னா ரசூல்லா, சஹாபாக்கள், குலஃபாய் ராஷிதீன்கள் இவர்களுடைய பாதை. அப்போ பனி இஸ்ராயல்களுடைய பாதையோ அல்லது கிறிஸ்தவர்களுடைய பாதையோ நமக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் அந்த இடத்துல நமக்கு கற்றுக் கொடுக்குறான். ஆகவே இவ்வாறு அவர்கள் அக்கிரமம் செய்து கொண்டு இருந்த காரணத்தினால் வானத்திலிருந்து வேதனை அவர்கள் மீது அனுப்பினோம். அது மாதிரி வந்து அவங்களுக்கு நிறைய வேதனைகள் வந்து அல்லாஹ் வந்து கொடுத்துட்டே இருந்தான். இப்போ அந்த வேதனையுடைய பட்டியல் வந்து பைபிளில் வந்து பார்த்திங்கன்னா மூசா நபி இருக்கும்போது, அப்போ அவரே வந்து அந்த தண்ணியெல்லாம் கேட்டானுங்கள்ல, அப்போவே வந்து அவர் சொல்கிறாரு, என்னாகமத்தில் அவர் சொல்கிறாரு, அல்லாஹ் வந்து தண்ணியெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் இவங்களை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். என்ன சொல்கிறான் அப்படின்னா, எல்லா மனிதரும் சாவது போல் இம்மனிதரும் செத்தால் அல்லது எல்லா மனிதருக்கும் விதிக்கப்பட்ட தண்டனையை அடைந்தால் ஆண்டவர் என்னை அனுப்பவில்லை என்பது பொருள். யார் சொல்கிறா? மூசா அலைஹிஸ்ஸலாம். இவனுங்க மட்டும் நார்மல் டெத்து செத்தானுங்கன்னா நான் அல்லாஹ்வுடைய ரசூலே இல்லைன்னு அர்த்தம் அப்படிங்கிறார். ஆனால் ஆண்டவர் புதுமையான ஒன்றை செய்தால் நிலம் தன் வாயை திறந்து அவர்களையும் அவர்களுக்குரிய அனைத்தையும் விழுங்கிவிட அவர்கள் உயிரோடு பாதாளத்துக்குள் இறங்கினால் அப்போது இம்மனிதர் ஆண்டவரை இழிவுபடுத்தி விட்டார்கள் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். ஒன்று இவனுங்க பூமி பொளந்து சாவானுங்க, அது மாதிரியும் நடந்திருக்கு. இவ்வார்த்தையெல்லாம் அவர் பேசி முடிந்து அவர்கள் அடியிலிருந்து தரை பிளந்தது. இவர் பேசி முடிஞ்சதுக்கப்புறம் தலை பிளந்து இவனுங்க உள்ளே போயிட்டானுங்க. தரை தன் வாயை திறந்து அவர்கள் வீட்டாரோடும் கோரோகை சேர்ந்த மனிதர்களோடும் அவர்கள் உடைமைகளோடும் விழுங்கி விட்டது. அப்படி உள்ளே போனானுங்க. அப்புறம் அப்போ அந்த ஹித்தத்துன்னு சொன்னானுங்களே, அவங்களுக்கும் அல்லாஹ் என்ன சொன்னான்? இவ்வாறு அக்கிரமங்கள் செய்து கொண்டிருக்கிற காரணத்தினால் வானத்திலிருந்து அவர்களுக்கு வேதனை இறக்கணும். ஹித்தத்துன்னு சொன்னால் கூட்டிகிட்டு போறியா, நக்கலை, திமிரா, நான் ஒன்று சொன்னால் நீ ஒன்று செய்வேன், நான் வழி பார்த்து சும்மா இருப்பேன். அதனால தான் அல்லாஹ் நம்மளை கேவலப்படுத்துகிறேன். புரியுதா? சரியா? இப்போ இந்த இடத்துல எரிகோவுக்கு எதிரே யோர்தானை அடுத்து மோவாபு சமவெளியில் ஆண்டவர் மோசேயிடம் கூறியது, நீ இஸ்ரேல் மக்களிடம் செல், யோர்தானை கடந்து நீங்கள் கானான் நாட்டுக்கு செல்லுகையில் உங்கள் முன்னிலிருந்து நாட்டின் குடிகள் அனைவரையும் துரத்தி விடுங்கள். அவர்கள் செதுக்கிய சிலைகள் அனைத்தையும் அழித்து விடுங்கள். அவர்களின் வார்ப்பு படிமங்கள் அனைத்தையும் உடைத்து விடுங்கள். நீங்கள் நாட்டை உடைமையாக்கி அதில் குடியிருப்பீர்கள். நீங்கள் உண்மையாக்கி கொள்ளும்படி அதை உங்களுக்கு தந்துள்ளேன். உங்கள் குடும்பங்கள் வாரியாக திருவுளச்சீட்டு போட்டு நீங்கள் நாட்டை உடைமையாக்கி கொள்ளுங்கள். குலங்களுக்குள் பெரியவற்றுக்கும் கூட்டியும் சிறியவற்றுக்கு குறைத்தும் உரிமை சொத்து வழங்க வேண்டும். எவ்விடத்திற்கு ஒருவனுக்கு சீட்டு வழங்க விழுகிறதோ அது அவனுக்குரியது. உங்கள் மூதாதையரின்களின் குலங்களின்படியே நீங்கள் உரிமை சொத்து பெறுவீர்கள். நாட்டின் குடிகளை உங்கள் முன்னின்று நீங்கள் துரத்தவில்லை எனில் நீங்கள் தங்கியிருக்க அனுமதிப்போர் உங்கள் கண்களை குத்தும் கூராணிகளாகவும் உங்கள் வில்லாக்களை கீறும் முட்களாகவும் இருந்து நீங்கள் குடியிருக்கும் நாட்டில் உங்களை துன்புறுத்துவார்கள். நானும் அவர்களுக்கு செய்ய நினைத்ததை உங்களுக்கு செய்வேன். அப்போ அல்லாஹ் என்ன சொல்கிறான்? அங்கே போய் முஷ்ரிகள் இருப்பாங்க, அங்கே சிலை வணங்கக்கூடியவங்க இருப்பாங்க. அந்த அசுத்தங்களை விட்டு விலகி இருங்க. அவங்களுடைய அந்த வடிவங்கள், சிற்பங்கள் அதெல்லாம் நீங்கள் விட்டு விலகிருங்க, அதை உடைச்சிருங்க, அழிச்சிருங்கன்றான். புரியுதா? ஆனால் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்களோட அன்கோ போட்டாங்க. அந்த எரிக்கோங்கிற அந்த ஊரில் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க? அன்கோ போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அல்லாஹ் அவங்களுக்கு அசாப் பார்த்து சொல்கிறாங்க, அவங்களுக்கு என்ன அசாப் கொடுக்கலான்னு இருந்தனோ அது நான் உங்களுக்கு கொடுப்பேன். அப்போ அல்லாஹ் அதுதான் இந்த குரான் ஆயத்தில், அந்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்கிறேன். இது எண்ணிக்கையில் என்னாகமத்தில் 33 அதிகாரத்தில் 50லிருந்து 56 வரைக்கும் ஆக மொத்தம் இந்த சம்பவங்கள் எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த நபிமார்களுடைய அந்த போதனைகளை, இந்த இமாமத்துக்கு தேவையான அந்த பண்புகள், தௌபா கேட்பது, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவது, பொறுமையை கடைப்பிடிப்பது, கட்டுப்படுதல் வெளிப்படுத்துவது, இது எல்லாமே இல்லாமல் இருந்து கொண்டே இருக்காங்க. இதுதான் இந்த வசனங்களுடைய ஓவரால் மெசேஜ்.
இது என்னவோ இவங்க இது பண்ணாங்க அது பண்ணாங்க அப்படி, அதுக்காக இல்லை. இது ஓவராலாக அந்த உம்மத்துடைய அந்த பேட்டர்னுக்கு நீங்கள் வந்துடக்கூடாதுங்க. கைரில் மஹ்சூபி அலைஹிம், இந்த மாதிரி மஹ்சூபி அலைஹிமா நீங்கள் மாறிடாதீங்க. நம்ம என்ன பண்ணிட்டோம், அதை விட ஒரு படி மேலேயே போயிட்டோம். என்ன சொல்லப்பட்டதோ அந்த வார்த்தைகள்லாம் மாற்றிட்டோம். நீதி நிலைநாட்டுங்கள்னு ரசூல்லா சொன்னது வேறு, நமக்கு வேறு. அதுதான் அல்லாம இக்பால் சொல்வார், அதே அசான் தான், ஆனால் நீ சொல்கிற மீனிங் வேறு, நான் சொல்கிற மீனிங் வேறு. பிலால் சொன்ன மீனிங் வேறு, வார்த்தைகள் அதுதான். அல்லாஹு அக்பர் தான், அஷது அல்லா இலாஹா இல்லல்லா தான், அஷது அண்ணா முகமது ரசூல்லா தான், ஹையால் அல் ஃபலா தான். ஹையால் அல் சலாக்கு மீனிங் வேறு, ஹையால் அல் ஃபலாக்கு மீனிங் வேறு. தொழுகையின் பக்கம் வாருங்கள், வெற்றியின் பக்கம் வாருங்கள்லாம் நீ சொல்கிற மீனிங் வேறு, நாங்கள் சொல்கிற மீனிங் வேறுங்கிறாரு. புரியுதா? முல்லா கி அசான் ஓர் முஜாஹித் கி அசான் ஓருங்கிறார். முல்லா கொடுக்குற, அதாவது ஒரு ஆன்மீகவாதி கொடுக்குற அசான் வேற, ஒரு முஜாஹிது ஒரு போராளி கொடுக்கக்கூடிய அசான் வேற. ஆனால் சவுண்டு ஒன்று தான், அல்லாஹு அக்பர் நீ கத்துற, அது அல்லாவுக்கே பிடிக்கல, அதனால் லவுட் ஸ்பீக்கர் கட் பண்ணுங்கிறான். இப்போ அதில் என்ன பண்ணுறான், நீ கத்துற கற்று எனக்கு பிடிக்கலங்க. அதே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கத்துனாங்க, ரசூலா சஹாபாக்கள் கத்துனாங்க, அது உலகத்துக்கே இனிமையாக இருந்தது. நமக்கு அந்த கத்து எப்படி இருக்குது, கழுதையின் குரலாக இன்னைக்கு. ஸோ அல்லாஹ் இந்த தீய பண்புகளை விலகி இருக்கணுங்கிறதுக்காகத்தான் இந்த வரலாறு அல்லாஹ் நமக்கு சொல்கிறான். இந்த சூறாவே எடுத்திங்கன்னா இமாமத்துக்கான அந்த உம்மத்து அது எப்படி ப்ரிப்பேர் ஆகணும் அப்படிங்கிற அந்த போதனையை சொல்லுது. அதன்படி நடக்கக்கூடிய மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவானாக. ஆகிர் தாவானான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.